சம்பளம் கொடுக்குற ஆட்களா இருக்க போறீங்க. கிங்லி அனாயிட்டிங் வில் சப்ளை, கிங்லி அனாயிட்டிங் வில் சப்ளை. அது ரிசீவிங்ல இருக்கு, அது சப்ளை பண்றதுல இருக்கும். இது வரைக்கும் பணத்தை பற்றி யாராவது உங்கள்கிட்ட பேசும்பொழுது மீன் முள்ளு தொண்டையில் குத்திட்டு இருமிக்கிட்டு இருக்கிற மாதிரியே திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அது ப்ரீத்திங்காக மாறப்போகுது, ஸ்மூத்தாக மாறப்போகுது, ஈஸியாக மாறப்போகுது. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஜீரோலையோ மைனஸ்லையோ இருந்தா நியூட்ரல் அப்படிங்கிற நிலை கிடையாது. உயர்ந்த அடைக்கலமே என்னுடைய நிலையா இருக்குது. புழுதியில் இருக்கிறவனை, குப்பையில் இருக்கிறவனை தேவன் எடுத்து சாதாரண குடிமகனாய் நீ வாழ்ந்துகொள் அப்படிங்கிற நிலையில வைக்கல, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. 0 to billion, அந்த 0 to 1000 கிடையாது, 0 to lakhs கிடையாது, 0 to trillion, billion. ஆமென். ஹல்லேலூயா. ஆடு எங்க இருக்குது, அரசாங்கம் எங்க இருக்குது, குடி எங்க இருக்குது, ராஜ்யம் சிங்காசனம் எங்க இருக்குது பாருங்க. இடைப்பட்ட எந்த நிலையிலையும் தேவன் பாருங்க அதை விரும்புறது இல்லை. இடைப்பட்ட நிலையில நீங்க இருக்கலாம், ஆனா நான் சொல்லட்டா, தேவனும் உங்க கூடயே இருக்கிறார். இடைப்பட்ட நிலையில நம்ம இருக்கலாம், ஆனா கூட தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறதுனால இதுதான் தேவன் வைத்த நிலை என்பது கிடையாது. யோசேப்பு குழியில இருந்தா தேவன் அவன் கூட இருந்தாருன்னு வேதம் சொல்லுது. சிறைச்சாலையில் இருந்தா தேவன் அவன் கூட இருந்தாருன்னு வேதம் சொல்லுது. போர்த்திபார் வீட்டில் இருந்தா தேவன் அவன் கூட இருந்தாருன்னு வேதம் சொல்லுது. எல்லா இடத்துலையும் கூட இருந்தாரு. அப்படிங்கிறதுனால நீங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலை இல்லை பாருங்க. ஏன் அவர் கூட இருக்கிறார் தெரியுமா? அடுத்த புஷ்ல நவுத்தி விடுறதுக்காக கூட இருக்கிறாரு, அடுத்த ப்ரொமோஷனுக்காக கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நான் மீண்டும் ஒரு முறை டிக்ளேர் பண்றேன். எல்லாரையும் கூட சேர்ந்து சொல்லுங்க, உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலம்னா என்ன? ப்ரமோஷன். உயர்ந்த அடைக்கலம்னா என்ன? சிட்டிக்கு அதிபதியா இருக்கிறவன் மாகாணத்துக்கு அதிபதியா ப்ரமோட் ஆகிறது. உயர்ந்த அடைக்கலம்னா என்ன? மாகாணத்துக்கு அதிபதியா இருக்கிறவன் தேசத்தின் 3வது இடத்துல போய் அமருவது. ஆரபா சந்தலபா. உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம். நீங்க கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பாருங்க, கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்தா கார்பரேட் கம்பெனி உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனை தரும். இந்த மாதத்தில் நான் சொல்கிறேன், எனக்கு ஏன் இந்த மந்த் எண்டில் நான் இந்த மணி இஸ் கம்மிங்கை பற்றி நான் பேசணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு டவுட்டு. ஆண்டவர் சொல்லிலாம் நான் பேசலை, சரியா? ஆண்டவர் சொல்லி நான் பேசலை. ஆனால் எனக்கு வேறு எந்த மெசேஜும் ப்ரிப்பேர் பண்ண ஓடலை, வேறு எந்த தீர்க்க தரிசன சத்தமும் என் காதில் விழலை. ஆனால் இதை எடுத்து நான் சரி பேசலாமோ அப்படிங்கிற ஒரு 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 டைலமோல எடுக்கும் பொழுது பார்த்தா எனக்குள்ள பபுள் ஆகிட்டே இருக்குது. இதை பேசு அப்படிங்கிறது எனக்குள்ள பபுள் ஆகிட்டே இருந்தது பாருங்க. அதுக்கப்புறம் தான் தேவ சத்தம் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது, இதை நான் பேசணும் அப்படின்னு. ஸோ இதை நான் மந்த் எண்டில் ஏன் பேசணும், நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து பேசலாமே. நான் பொதுவாகவே ஆண்டவர் ஏதாவது தீர்க்க தரிசனத்தை சொல்லும் பொழுது இது அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு வச்சுக்கிடவா அப்படிங்கிற சின்ன புத்தியில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். சரியா? உங்களோட ஓப்பனாக சொல்லுங்க, எனக்கு என்ன இருக்குது, இது அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு வச்சுக்கிடுவோமா, நல்லா இருக்குதா வாக்குத்தத்தம், சூப்பராக இருக்குமே, கரகோஷங்கள் நிறையா இருக்குமே அப்படின்லாம் மண்டக்குள்ளே ஓடும் பாருங்க. ஏச்ச அப்படிம்பார் ஆண்டவர் என்னை பார்த்து. எனக்கு புரியுற மாதிரி தான் ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். எச்சத்தனமாக ஏன்டா பண்ணுற, இதை விட பெட்டராக அடுத்த மாதம் நான் தருவேன் அப்படின்பார் பாருங்க. அவருக்கு முன்னாடி ஒன்றும் பேச முடியாது. ஆண்டவரே சாரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அந்த வாரமே அதை நான் சொல்லிடுறது. அப்போ இதை மந்த் எண்டில் நான் சொல்லும் பொழுது மணி இஸ் கம்மிங் இதை பேசணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்குள்ள அதுதான் ஓடிச்சு. இது ஏன் மந்த் எண்டில் பேசணும், அடுத்த மாதம் பேசுவோமே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ பேசணும், இதை இப்போ பேச ஆரம்பி, நீ இப்போ பேச ஆரம்பி, இதை பற்றி நான் நிறைய பேச போகிறேன், மக்களோட நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை ரொம்ப புஷ் பண்ணார். எனக்கு இன்னைக்கு நேற்று ஈவினிங் தான் இந்த புத்தியே வருது பாருங்கள். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஃபினான்ஷியல் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாங்க. ஆஹா, போன வாரம் பழைய ஃபினான்ஷியல் இயர் முடியுது,
இந்த மாதம் புதிய ஃபினான்ஷியல் இயர் துவங்குது அப்படிங்கிறதே அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது. ஆக தேவன் அர்த்தம் உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை பேச சொல்றாருன்னா அது ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையா இருக்கும். ஆமென், அது புறப்பட்டு வருகிற ரேமாவா இருக்கும். அது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்துக்கு சமமா இருக்கும். விடாய்த்த பூமியில் இருக்கிறவர்களுக்கு அது குளிர்ந்த நீரை போல இருக்கும். தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டதா இருக்குது. அது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையா இருக்குது, காலத்துக்கு ஏற்ற வார்த்தையா இருக்குது. ஞானியின் இருதயம் காலத்தை அறியும். சமயத்தில் ஞானின்னு சொல்லிக்கிற நான் என்ன மாதிரி ஆட்களே முட்டாள்தனமாக யோசிக்கிறது உண்டு பாருங்க. ஆனால் தேவன் சர்வ ஞானியாக இருக்கிறதுனால ஏற்ற சமயத்தில் இந்த வார்த்தையை சொல்றாரு. ஏற்ற சமயத்தில் இந்த வார்த்தையை சொல்றாரு. ஆமென். ஏன் ஆண்டவரே இந்த டைமில் இந்த மணி இஸ் கம்மிங் பேசணும்னா, தைரியமாக சொல்லு, உன் பழைய ஃபினான்ஷியல் வாழ்க்கை முடிஞ்சு இந்த நாளில் இருந்து புதிய ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா, ஆமென். எல்லா பழைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளும் முடிவுக்கு வந்து ஐ டிக்ளேர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த நாளில் இருந்து இந்த ஏப்ரல் மந்த்ல இருந்து புதிய ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ, புதிய மணி மிராக்கிள், ஆராபா சந்தலபா ரிதலபா ரத்தகம் வடரதலபா, புதிய ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ, நியூ ஃபினான்ஷியல் எப்படி சொல்றது, நியூ ஃபினான்ஷியல் சீசன் will start in the name of Jesus. Amen. Hallelujah. புதிய அரீனா துவங்குது. புதிய ஃபினான்ஷியல் காலகட்டங்கள் துவங்குது. ஹல்லேலூயா. இதுவரை நீங்கள் பார்த்திராத அளவு ஃபினான்ஷியல்ல ஒரு மகத்துவத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அர்த்தம் இல்லாம காரணம் இல்லாம தேவன் சொல்றது இல்லை பாருங்க. எல்லாவற்றையும் முன்னறிந்திருக்கிறார், முன்னாயத்தப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் இந்த டைமில் இதை சொல்கிறாரு. எனக்கு கூட அதை பெருசாக நான் யோசிக்கலை. இவ்வளோத்துக்கு 13 வருஷம் பேங்க்கில் குப்பை கொட்டியிருக்கேன். 13 வருஷம் பேங்க்கில் வேலை பார்த்துருக்கேன் பாருங்கள். புது ஃபினான்ஷியல் ஆரம்பிக்குது. அதுக்காகத்தான் தேவன் சொல்லுதாருங்கிறது கூட மண்டக்குள்ளே ஏற மாட்டேன்ருச்சு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். புதிய ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆமென். எல்லா வருஷத்தையும் போலையும் இந்த வருஷமும் ஃபினான்ஷியலில் ஏதோ முன்ன பின்ன காரியத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏதோ அறகுறையான ஒரு 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 ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. தேவன் சொல்கிறார் பாருங்கள், இந்த மந்த்து சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா 41. அது மணி ஈர்க்கும் சீக்ரெட்டை பற்றி நான் பேசியிருந்தேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. திரும்ப அதை நான் எப்போ எடுத்து சொல்ல போகிறோம்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் சொல்கிறது, இந்த மாதிரியான இதில் தவறாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலந்து கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்கிறது. ஏசாயா 41 17 பாருங்கள். சிறுமியும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏமே, போன ஃபினான்ஷியல் இயரில் தாகத்தோடையே ரொம்ப நாள் இருந்திருப்பீங்க. நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாக நீங்கள் இருந்திருப்பீங்க. போன ஃபினான்ஷியல் இயரில் ஃபினான்ஸே உங்களுக்கு ஒரு பெரிய டஃப்பான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். ஃபினான்ஸ்னாலேயே நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, ஆமென், அவர் இந்த ஃபினான்ஷியல் இயர்லெல்லாம் உங்களுடைய ஸ்ட்ரகிளை பார்த்ததுனால தான் இந்த மார்ச் மாதம் கடைசியிலேயே உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை நான் கைவிடலை, உங்களுக்கு நான் பதிலளித்து கொண்டு இருக்கிறேன். யுவர் மணி இஸ் கம்மிங் அப்படிங்கிறதான வார்த்தையை முன்னக்கூட்டியே கொடுத்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மை மணி இஸ் கம்மிங். பிரதர் அப்படி சொல்லலாமா பிரதர்? த மணி இஸ் கம்மிங் தானே சொன்னீங்க. இப்போ என்ன மை மணி அப்படின்னு சொல்கிறீங்க? சொல்லுங்க. இதுக்கான அர்த்தத்தை இன்னொரு 4 வாரம் கழிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். நம்புறீங்களா நம்பலையான்னு முதல்ல பார்ப்போம். எல்லாம் சொல்லுங்க, மை மணி இஸ் கம்மிங். இது உங்களுடைய பிறப்புரிமை. இது உங்களுடைய பிறப்புரிமை. இது உங்களுடைய பிறப்புரிமை. சொத்து பத்து சேர்க்கிறது உங்களுடைய பிறப்புரிமை. அது நீதிமானுடைய பிறப்புரிமை. மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருத்தனுக்குமான பிறப்புரிமை. பணக்காரனாய் நான் வாழுவது
கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம், அது என்னுடைய பிறப்புரிமையாக இருக்குது, மை பர்த் ரைட்டாக இருக்குது, என்னுடைய பர்த் ரைட்டாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நான் உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன், சரியா? ஏன் இது உங்களுடைய பர்த் ரைட்டு? அப்படி என்ன நீங்கள் பெரிய இவர் அப்படி தான் பணக்காரர் தான் நீங்கள் வாழுவீங்களோ? ஏன் ஒரு நடுத்தரமான வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு வாழ முடியாதோ? நீங்கள் அவ்வளோ பெரிய இவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? எஸ், நான் பெரிய இவன் தான் அப்படிங்கிறத காட்டுறேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான். ஆமாயா, நான் பெரிய இவன் தான், அப்படி தாண்டா வாழுவேன், கால் மேலே காலை போட்டு தாண்டா நான் வாழுவேன் அப்படின்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்க. எப்படி ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன், சரியா? வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்மளை என்ன மாதிரியான திட்டத்திற்குள்ளே வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட பொசிஷனில் நம்மளை வைத்திருக்கிறார்னு தெரிஞ்சிட்டுனா நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை எந்திரிச்சு சொல்லுவீங்க. ஆமாம், தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார்கள், என்னை அந்த கூட்டத்தில் சேர்க்காத அப்படின்னு டெய்லி சொல்லுவீங்க. என்னை அந்த கூட்டத்தில் சேர்க்காத, ஐ எம் நாட் அமங் தெம். அவர்கள் எப்பொழுதும் உங்கள் கூட இருக்கிறாங்க, நானும் உங்களோடு நிறையன் அப்படின்னு தமிழில் வந்திருக்குது. உங்களோடு இல்லைப்பா, என்னை அந்த கூட்டத்தில் சேர்க்காத அப்படின்னு இருக்கிறார் ஆண்டவர். என்னைய அந்த லிஸ்ட்டில் சேர்க்காத அப்படின்னு இருக்கிறார். நான் சொல்கிறேன், நம்முடைய அண்ணன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? தரித்திர கூட்டத்தோடு என்னைய வைக்காத அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கிறார். எங்கள் அண்ணன் அப்படி ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாருன்னா, தம்பி ஆகிய எனக்கு அது 100% உரிமை பாராட்ட எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏமே, ஒரே குடும்பத்தில் தான் பிறந்திருக்கேன், ஒரே குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறோம். நானும் இயேசுவும் ஒரே குடும்பத்தில் தான் பிறந்திருக்கோம். ரேஷன் கார்டில் அவர் பேர் மேலே இருக்குது, என் பேர் கீழே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவர் பணக்காரன், நான் ஏழையா இருக்க முடியாது. அவர் தரித்திரத்திற்குள் இருக்க முடியாது, நானும் தரித்திரத்திற்குள் இருக்க முடியாது. ஏமே, இட்ஸ் மை பர்த் ரைட், இட்ஸ் மை பர்த் ரைட். வார்த்தை இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? சிறுமியும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது நான் கேட்பேன் அப்படின்னு இருக்கிறாரு. போன ஃபினான்ஷியல் இயரில், இந்த 2024 to 25 இருக்கிற ஃபினான்ஷியல் இயரில் உங்களுடைய நாவு வறண்டு போயிருக்குது. ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட். ஃபினான்ஷியல் ஸ்டெக்னால நிறைய பேருடைய நாவு வறண்டு போயிருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கேட்டேன், அவர்களை கைவிடாது இருப்பேன், நான் கைவிடாது இருப்பேன். பாருங்க, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து ஹாராபா சந்தலபா ரிதலபா வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆடியோ நோட்ஸில் நான் சொன்னேன், நான் ஆண்டவர் காட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். காட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா மறுரூபப்படுகிறார் அப்படின்னோடனே ஏதோ ஒரு புகை அப்படியே இறங்கி வந்து அப்படியே இவர் ஒயிட்டாக மாறினது வச்சது, இதையே தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் மீன்ஸ் உருவே தெரியாத அளவுக்கு மாறுறது, முந்தின நிலைமைக்கும் பிந்தின நிலைமைக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு மாறுறது. நான் உங்களுக்கு சொல்லட்டா, இப்போ உங்களுடைய ஃபோட்டோவையும் நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது 12th படிச்சுட்டு இருக்கும்போது உள்ள ஃபோட்டோவையும் பார்த்தா எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதோ, அந்த டிஃப்ரெண்ட்டை விட இன்னும் அதிகமான டிஃப்ரெண்ட்டில் உங்களுடைய வாழ்க்கை மாறிட்டு இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஜஸ்ட் ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இதுக்கு சம்மந்தமே கிடையாது, உத்து பார்த்தா தான் கவனிக்க முடியும். நான் சொல்கிறேன், தேவன் உங்களை மறுரூபப்படுத்தும் பொழுது, தேவன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை தரும் பொழுது, தேவன் உங்களை உருமாற்றும் பொழுது, லென்ஸ் வச்சு பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாற்றங்களை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். பைபிளில் திரளான எக்ஸாம்பிளை சொல்ல முடியும். இங்கே சொல்கிறாரு, வனாந்தரத்தை எப்படி மாற்றுவானா? தண்ணீர் தடாகமாக மாற்றிடுவானா? என்ன அது? பாலைவனத்துக்கு மத்தியில் ஏரியை உண்டு பண்ணிடுவேன் அப்படிங்கிறார். ஏரி, லேக் வச்சிருவேன் அப்படிங்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மால்பா டாராபா சந்தலாபா, நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க. தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார், அங்கே நீரூற்று இருந்தது அப்படின்னு சொல்லி. சிலர் இப்படி சொல்கிறாங்க, ஆண்டவர் நீரூற்ற அந்த டைமில் தான் உண்டு பண்ணார், உண்டு பண்ணிட்டு கண்ணை திறந்தார் அப்படிங்கிறாங்க. எது எப்படியோ, வனாந்திரத்தில் நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. மாராபாஷா, உங்களுக்கு தெரியுமா? ஜம்ஜம் அப்படிங்கிறது அதோடைய பேர். அந்த ஏரியாவிலேருந்து சுற்று வட்டாரத்தில் எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு தண்ணி கிடையாது, அங்கே மட்டும்தான் தண்ணி வந்துட்டு இருக்குது. அந்த தண்ணி தான் அந்த 1000 கிலோமீட்டருக்கு தேவையான தண்ணியை பூர்த்தி பண்ணுது பாருங்க.
என்னைக்கோ தேவன் ஒரு ஸ்திரீயின் கண்ணை திறந்ததுனால இன்றைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் அதிலிருந்து பானம் பண்ண முடியும். இன்னும் 6000 வருஷம் கழிச்சும் அதில் நீரூற்றுகள் வந்து கொண்டிருக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன் தீர்க்க தரிசனமா, இந்த மாதத்துல ஓப்பன் ஆகிற உங்களுடைய ஊற்று கண்களின் நிமித்தமாய் இன்னும் பல ஆயிரம் ஜனங்களுக்கு அது போய் சேரப்போகுது. இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு அது போய் சேரப்போகுது. அது ஞானத்தின் வெளிப்பாடா இருக்கலாம், பணமா இருக்கலாம், டேலண்டா இருக்கலாம், இதுவரைக்கும் உங்களை கட்டி போட்டிருந்த ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம். நான் சொல்றேன், இன்றைக்கு அதெல்லாம் பிரேக் ஆகி நீரூற்றுகள் வெளியில வரப்போகுது. ஹல்லேலூயா. மோராபா ஷதகபாட ரதலபா, நீரூற்றுகள் வெளியில வரப்போகுது. கம் ஆன் somebody receive it. நீரூற்றுகள் வெளியில வரப்போகுது. ஆமென். வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்தில் கேதுரு மரங்களையும் சீத்திம் மரங்களையும் விருது செடிகளையும், எதுலையா? வனாந்தரத்தில் பேரிச்சம்பழத்தை வைங்க. டெசர்ட் ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணுங்க, பேரிச்சம்பழத்தை வைங்க, பாம் ட்ரீயை வைங்க. என்ன பிரதர் சொல்கிறீங்க? என்னெல்லாமோ வைக்க போகிறீங்க இங்கே? நான் சொல்லலை, ஆண்டவர் உருமாற்றுனா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யோசிப்போம், இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதை வைக்கலாமே, இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரியத்தை வைக்கலாமே அப்படின்னு. இல்லை, அவர் சொல்கிறாரு, கம்ப்ளீட்டாக மாற்ற போகிறேன். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், டோட்டல் சேஞ்ச் உண்டாயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. டோட்டல் சேஞ்ச் உண்டாயிட்டு இருக்குது. 1-2 காரியத்தில் இல்லை, டோட்டல் சேஞ்ச் உண்டாயிட்டு இருக்குது. ஐயோ, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், அப்பொழுது பிராஸ்பர் ஆவீர்கள், அப்பொழுது செழிப்பீர்கள். டோட்டலாக மாற்றுறதுக்கு தான் கர்த்தர். உள்ளதை 10% மாற்றுறது, 20% மாற்றுறதுக்கு நானே போதும், 4 சொந்தக்காரன் போதும், 4 தெரிஞ்சவன் போதும். டோட்டலாக மாற்றணும்னா அது ஒருத்தர் தான் சாத்தியம். பாருங்க, ஒருத்தர் தான் அதை செய்ய முடியும். இன்னைக்கு அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வனாந்தரத்தில் கேதுரு சீத்திம், இதுக்கெல்லாம் தண்ணி எவ்வளோ தேவைப்படும் தெரியுமா? இதுக்கெல்லாம் தண்ணி, இதனுடைய வேர்கள்லாம் பாருங்க போய் நின்று தண்ணியை உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது பாருங்க. அதுவும் நல்ல செழிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மரங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பலனை தரும். அவர் சொல்கிறாரு, மிருது செடியும் ஒளிவு மரங்களையும் நட்டு அவாந்திர வழியிலேயே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். ஐ வில் கிரியேட் சம்திங். காட் தன்னுடைய கிரியேஷன் பவரை முடிச்சிட்டாரு. எல்லாம் ஓகே தான். காட் தன்னுடைய கிரியேஷன் எல்லாம் முடிச்சிட்டாரு. அமர்ந்து விட்டார், ஓய்ந்தெடுத்து விட்டார் அப்படிங்கிறத நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் பாருங்கள். ஆனாலும் சில டெக்னாலஜி இன்ன வரைக்கும் வேலை செய்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் சில விஷயத்தை கிரியேட் பண்ணும்பொழுது என்ன ஆக போகுதுன்னா, அது கர்த்தர் கிரியேட் பண்ணதாக தான் ஆக போகுது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் சிலது கிரியேட் ஆகும் பொழுது கர்த்தர் கிரியேட் பண்ணார் அப்படின்னு தான் ஆக போகுது. எல்லாம் அவருடைய மகிமைக்கே செலுத்தப்பட பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சில காரியங்கள் கிரியேட் ஆக போகுது. புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் அப்படிங்கிறார். இனி நட்டு வைப்பேன் அப்படிங்கிறார். போன மார்ச் வரைக்கும் வனாந்தரமாக இருந்தது. இந்த ஏப்ரலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஃபினான்ஷியல் இயரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹல்லேலூயா, இந்த நியூ ஃபினான்ஷியல் இயரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், something gonna happen. இந்த நியூ ஃபினான்ஷியல் இயரில் your money is coming. Amen. இனிமேல் that money இல்லை, my money is coming. Amen. உரிமை பாராட்டுங்க பார்க்கலாம். my money is coming. உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார. எழுதி வைங்க. பணம் இல்லாமல் இருந்த என்னுடைய வனாந்தர வாழ்க்கை, நீர் இல்லாமல் இருந்த என்னுடைய வனாந்தர வாழ்க்கைங்கிற மாதிரி பணம் இல்லாமல் இருந்த என்னுடைய இந்த வாழ்க்கை புன்னை மரங்களையும், எல்லாம் சொல்லுங்கள், பாய்மர விருட்சங்களையும், கரன்சியாக இருக்கலாம், டாலராக இருக்கலாம், யூரோவாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், தினாராக இருக்கலாம், உண்டு பண்ணுவேன். தட் மீன்ஸ் சிம்பிளி காட் said the money is coming. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, விசுவாசத்தை போதித்ததை விட செழிப்பதற்கான வார்த்தைகள் தான் வேதத்தில் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்புறீங்களா? நான் நம்புகிறேன். இயேசு பரலோகம் நரகம் என்று பேசினதை விட காசை பற்றி பேசினது தான் அதிகம். காசை பற்றி பேசினது தான் அதிகம். ப்ரூவ் பண்ண முடியும் பாருங்கள். எத்தனை இடத்துல அவர் பரலோகம் நரகம்னு சொல்லி பேசினார், எத்தனை இடத்துல காசை பற்றி பேசினார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். அவர் வாயிலேருந்து எத்தனை முறை பணம் அப்படிங்கிறத வந்ததுங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும்.
மீனை போடு, வாயில் பணம் கிடைக்கும், எடுத்து டேக்ஸை கட்டு அப்படிங்கிறாரு. இந்த பணத்தை என்னிடம் கொண்டவங்க அப்படிங்கிறாரு. ராயனுடையதா யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 2 காசுகள் போட்ட ஸ்திரியை பற்றி பேசுகிறாரு. ஏமே தொலைஞ்ச காசை பற்றி பேசுகிறாரு. நிறைய இடத்துல பணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க. பணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உவமைகளாக சொல்லும் பொழுது ஒரு எஜமான் ஒருவன் என்ன பண்ணுறான், 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து கொடுத்து வச்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க. காசை பற்றி பேசுகிறாரு. காசுக்காரர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கலாம்லடா அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறாரு பாருங்க. ஏமே பேசிக்கிட்டே இருக்கிறார் காசை பற்றி. ஏன் அப்படி பேசினார் இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்பதாக இந்த பிளெஸ்ஸிங்கை முதல்ல ரிசீவ் பண்ணிடுங்க. ஏமே ஹல்லேலூயா. நிறைய எதுக்கு விளக்கம் கேட்கக்கூடாது. தீர்க்க தரிசன மீட்டிங்கில் ப்ரொஃபட்டிக் ப்ராஸ்பரிட்டிக்கும் மற்ற டீச்சிங் ப்ராஸ்பரிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு விளக்கணும். டீச்சிங் ப்ராஸ்பரிட்டி கிளாஸில் உட்காந்து விளக்கணும். ஆனால் ப்ரொஃபட்டிக் ப்ராஸ்பரிட்டியில் விளக்கத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிடணும். ஏமே அப்படியே ரிசீவ் பண்ணிக்கணும். விளக்காமல் விட போகிறதில்ல, நிச்சயமாக விளக்கிடுவோம். ஆனாலும் அதுக்கு முன்பதாகவே ரிசீவ் பண்ணிடணும் பாருங்கள். முதல்ல தெளிவுக்குள்ளே வந்துடணும். எப்போ உனக்கு உன் ஊர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஹைவேக்கு பக்கத்தில் உனக்கு 1 ஏக்கர் லேண்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது எஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடணும். இப்போ எல்லையெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறது தான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, அடுத்த டீச்சிங்குள்ளே போக வேண்டியிருக்குது. ஆனால் முதல்ல இது உன்னுடையது. ஏமே அதில் டவுட்டே இருக்கக்கூடாது. ஏக்கர் கணக்கில் எங்கள் அப்பா எனக்கு வச்சிருப்பாரா அப்படிங்கிற டவுட் வந்துட்டுனா நீ பத்திரத்தை திருப்பியே பார்க்க மாட்டேன், டீச்சிங்குள்ளேயே போக மாட்டேன். டீச்சிங் பார்க்கும்பொழுது உனக்கு பதக்குன்னு இருக்கும். எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு என்ன பண்ணுவேன், பத்திரத்தை திருப்பும் பொழுது பதப்பட்டே பார்த்துட்டு இருப்பேன். அதனால தான் இந்த ப்ரொஃபட்டிக் ப்ராஸ்பரிட்டியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாய் பணம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. Your money is coming. My money is coming. Declare it with me. Come on. Declare it with me. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். யார் செய்கிறா இதெல்லாம்? கர்த்தர் செய்தார் அப்படிங்கிறத இந்த உலகம் பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஓகே. ஸோ இந்த மாதம் இதுதான் தேவன் சொல்லியிருக்கிறாரு. உருமாறும். நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது உருமாற்றத்திற்கு. உதாரணத்துக்கு நம்ம நாகமனுடைய சரீரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு நல்ல மெச்சூர்டு அடல்ட்டு, ரொம்ப பெரிய ஆள். யோர்தானில் போய் 7 தடவை முங்கி எந்திக்கும் பொழுது சரீரம் எப்படி மாறிச்சான்? ஒரு சிறு பிள்ளையின் மேனியை போல ஆண்டவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார்னா அப்படி இருக்கும். ஏமே ஹல்லேலூயா. பார்க்கறதுக்கே அருவருப்பாக இருந்த குஷ்ட ரோகம், பார்க்கறதுக்கே ஒரு 40 வயசு ஆள் 45 வயசு ஆள் பார்க்கறதுக்கு கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறாருங்கிறதெல்லாம் 2வது விஷயமா இருந்துட்டு போகுது. ஆனால் குஷ்டரோகத்தில் இருக்கிற ஸ்கின்னு சிறு பிள்ளையின் மேனியை போலன்னா தொட்டு கன்னத்தில் வச்சுக்கிடலாமா பாருங்க. அந்த மாதிரி மேனி மாறி இருக்குதுங்க. எப்பா, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நடக்குமா? நான் சொல்கிறேன், அது அறகுறையாக நம்பிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு தான் அது நடக்க போகுது. என்ன மாதிரி சிலர் முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு தான் நடக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. நீ உனக்கு என்னையா நீ சொல்லுவ அடிச்சு விடு அப்படின்ட்டுலாம் சிலர் கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அது நடக்க போகுது. ஆமாம், உங்கள் குடும்பத்தில் உங்கள் சரீரத்தில் அது நடந்துகிட்டு இருக்குது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் அது நடந்துகிட்டு இருக்குது. ஐயோ, இது தாங்க டோட்டல் சேஞ்சு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஈவன் அவன் பொண்டாட்டி பார்த்தாங்களே டவுட் ஆயிடுவா, இது நீயா அப்படின்னு. அந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது, அந்த மாதிரி ஆகுது பாருங்க. சொல்கிறாரு, டே அவங்கெல்லாம் என் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறான் மோசே. அவங்களாம் என் பேச்சை கேட்க மாட்டாங்க, என் சொந்த ஜனமே கேட்க மாட்டேங்குது. ராஜா எப்படிங்க கேட்பான், பாடுவோன்னு எப்படிங்க கேட்பான், என்னைய போட்டு ஏங்க பாடாப்படுத்துதீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு அடையாளத்தை தரேன், என்ன செய்ய, நீ கையை நீட்டு அப்படிங்கிறாரு. அது என்ன ஆகுது? வெண்குஷ்டம் பிடிச்ச மாதிரி கை மாறுதான். திரும்ப பண்ணுறாரு, பார்த்தா சாதாரண கையாகுது. என்ன சொல்ல வராரு? இன்னொரு தடவை சொல்கிறாரு, அந்த கோலை எடு, அதை போடு அப்படிங்கிறாரு. அது பாம்பாக மாறுது.
திரும்ப பிடி அப்படிங்கிறாரு. அது என்னது? கோலாக மாறுது. என்ன சொல்ல வராரு? நான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறேன். நீ கோலுக்கும் பாம்புக்கும் என்னங்க அசையானது கோல், இது அப்படியே அசைஞ்சு ஓடுறது பாருங்க பாம்பு சர்ப்பம். எப்படி இதுக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு மாறுதோ அப்படிதான்டா நான், மாறாதவங்களாம் மாறுவான்டா, நீ தைரியமா போடா அப்படிங்கிறார். ஏமேன், ஹல்லேலூயா, ஏமேன். மாறாததெல்லாம் மாறும். ஐயோ இது இதெல்லாம் இதுதாங்க தீர்க்க தரிசன வசனம். நீங்கள் அப்படியே எழுதிருங்க, வேற இதுக்கான வசன குறிப்புலாம் நீங்கள் எழுத வேண்டாம். மாறாதது எல்லாம் மாறும். ஏமே, மாறாதது எல்லாம் மாறும். கமான், இந்த ஏப்ரலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மாறாததெல்லாம் மாறும், மாறாததெல்லாம் மாறும், மாறாததெல்லாம் மாறும். ஓ ராபா சாந்தலமா ரிதலபா தாக்கா மடரதலமா ஷியாந்தலபா. மாறா தேனா மாறுதுங்கிறாங்க பாரு. கசந்த மாறா, கசப்பா இருந்ததினால் மாறா என்று பெயர் வைத்தார்கள். கசப்பா இருந்ததுனால மாறா. ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலி அது இட்ஸ் அந்த மாறா அப்படிங்கிறது தண்ணியே கிடையாது, அந்த ஏரியாவில் தண்ணியே கிடையாது. அது க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தோண்டி எடுக்கிறாங்க பாருங்கள், க்ரூட் ஆயில். நிலத்தை தோண்டினாலே ஆயில் வருது பாருங்களேன், அந்த மாதிரி க்ரூட் ஆயில். அது குடிக்கவே முடியாத ஆயில். அவங்களுக்கு கசப்புன்னு தமிழில் வந்திருக்குது. அதாவது அதை வச்சு எப்படிங்க வாழ முடியும்? இதில் எப்படி வாழ முடியும்? க்ரூட் ஆயிலை குடிச்சு எவன் வாழ முடியும்? நான் சொல்கிறேன், சிலருடைய சிச்சுவேஷன் அப்படி இருக்குது இல்லையா? இதில் வாழவே முடியாது பிரதர், உங்களுக்கு புரியுதா? ஆனால் அவ்வளவு இழந்துட்டேன், அவ்வளவு போச்சு, இதில் வாழவே முடியாது, க்ரூட் ஆயில் மாதிரி இருக்குது, நீங்கள் அதை குடிச்சிட்டு உயிர் வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்கிறீங்க. இது எப்படி? ஆண்டவர் பாருங்க, க்ரூட் ஆயிலை வாட்டரா மாற்றினவர். ஹல்லேலூயா. நீங்கள் வெறும் தண்ணியை திராட்சரசமாக மாற்றுறதெல்லாம் இருக்கட்டும், வெறும் தண்ணியை திராட்சரசமாக மாற்றுறதெல்லாம் இருக்கட்டும், அது முன்தினும் அதிக ருசியுள்ளமாக மாற்றுறதெல்லாம் இருக்கட்டும், க்ரூட் ஆயிலையே குடிக்கிற தண்ணியா, க்ரூட் ஆயிலையே. வாவ், இவ்வளோ உருமாற்றுகிற தேவன். நான் சொல்கிறேன், க்ரூட் ஆயில் மாதிரி இருக்கிற உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு உருமாறிட்டு இருக்குது, உருமாறிட்டு இருக்குது, உருமாறிட்டு இருக்குது, உருமாறிட்டு இருக்குது. ஜஸ்ட் ரிசீவ் இட். மெனி பீப்புள் ஆர் மிஸ்ட், மெனி பீப்புள் ஆர் மிஸ்ட். யூ ஆர் பிளஸ்ஸட், யூ ஆர் பிளஸ்ஸட், யூ ஆர் பிளஸ்ஸட். Many people are missed. You are blessed. Thank you, Holy Spirit. Many people are missed, but you are blessed. You are blessed. உருமாறிட்டு இருக்குது. Amen. பாருங்க, உலகம் பணக்காரர்களின் பட்டியலை வருஷம் லிஸ்ட்டு போட்டுட்டு இருக்குது. எலன் மஸ்க் ஒரு 2-3 வருஷமாக அடித்து நவட்டிகிட்டு இருக்கிறாரு. அம்பானி இருக்கிறாரு. இப்படிலாம் உலகத்தில் ராஜாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னு நம்ம வகை இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, ராஜாக்களை கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த மாதிரியான பிஸ்னஸ் பீப்புள் தான். சொல்லப்போனால் இவர்கள் ராஜாக்களை விட மேலானவர்கள். இந்திய அரசியல் தெரியுதுன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே மேலே கை வந்தாலும் சரி, தாமரை வந்தாலும் சரி, ஆனால் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா கார்ப்பரேட் கம்பெனிகளும் பிஸ்னஸ் பீப்புளும் தான் என்ன பண்ணுறாங்க, பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிலையுமே அதுதான், எல்லா கண்ட்ரிலையுமே அதுதான். அவங்க நிர்ணயிக்கிறது தான் என்ன ஆகுது, நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் தேவ பிள்ளைகள் எழுப்பி வரணும், அப்படி இல்லையா அவர்களை விட மேலான பிஸ்னஸ் பீப்புளாக எழுப்பி வரணும். எது எப்படியோ காசு கையில் வரணும், எது எப்படியோ காசு கையில் வரணும். காசு, பணம், துட்டு, மணி உங்களுக்கே சேமா இல்லையா பிரதர்? அப்படியே எப்போ பார்த்தாலும் காசு காசு பணம் பணம் துட்டுன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சிலர் இப்போ கேள்வி எழுப்புறது எனக்கு புரியுது. சரியா? சரி, நான் பேசலை. ஆனால் காலையில் எந்திரிச்சதுலேருந்து உங்கள்கிட்ட இதை பற்றி பேசுகிறதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. பால்காரர் வராருன்னா பால்காரர் மட்டும் வரல, பால்காரரோடு சேர்ந்து அந்த பாலுக்கான காசும் உங்கள்கிட்ட கேட்டு வந்துகிட்டு இருக்குது. அதுவும் காசை பற்றி பேசுது. நீங்கள் ஃபேனை போட்டிங்கன்னா எலக்ட்ரிக் பில் பேசுது. உங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் பேசுது. நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பைக்கு பேசுது. எதை பற்றி பேசுது? காசு வேணும்ப்பா, பெட்ரோலை போடுன்னு பேசுது.
இதெல்லாம் பேசிக் பாருங்கள், இதெல்லாம் பேசிக். ஆனால் ஒவ்வொரு நிலையிலையும் காசு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன் காசு பேசுது? காசு ஏன் பேசுது? ஏன்னா காசு உங்களை வேலை வாங்கிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு இல்லையா? ஒருவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தனை பிடிச்சிட்டு ஒருத்தனை என்ன செய்வான்? விட்டுருவான் அப்படின்னு சொல்லுது. ஒருத்தனை விட்டுருவான்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு கீழே இவன் வந்துடுவான்னு அர்த்தம். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஆண்டவர் எந்த காரியத்தையும் தனக்கு ஈக்குவலாக பேசவே இல்லை. சரியா? பைபிளில் எந்த காரியத்தையும் தனக்கு ஈக்குவலாக அவர் பேசவே இல்லை. பிசாசு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, தேவனை எதிர்த்து நிற்கிற அளவுக்குலாம் அவன் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தேவன் லீகலான தேவன் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார்? பிசாசை முறைப்படி சிலுவையில் செய்ய வேண்டியதை செஞ்சார். ஏன்னா பிசாசு என்ன பண்ணிட்டான்? மனு வர்க்கத்தை பிடிச்சி பாழாக்கிட்டான் பாருங்க. அவன் தேவனை ஒன்றும் பாழாக்கலை, தேவனை அவன் ஒன்றும் செய்யலை. பரலோகத்துக்குள்ளே போயெல்லாம் போய் தேவனுடைய சங்கு பிடிச்சி பிதாவானவரை என்னன்னு கேட்டுருவோன்ட்டுலாம் அவன் ஒன்றும் பண்ணலை. தேவனுடைய முழு நேசமும் பாசமும் மனு வர்க்கத்துக்கு மேலே வச்சதுனால மனுஷனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாரு. அந்த சுதந்திரத்தின் வாயிலாக பிசாசு பண்ண காரியம் என்ன ஆயிடுச்சு? மனு வர்க்கத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணதுனால தேவன் என்ன பண்ணார்? அவரும் மனு அவதாரம் எடுத்து இந்த பிசாசை ஒன்றும் இல்லாமல் லீகலாக டீல் பண்ணி அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணி என்ன பண்ணார்? அந்த அதிகாரத்தை மீண்டும் மனுஷனுடைய கையில் கொடுத்தாரு. தனக்கு வைத்துக்கிடலை, மனுஷனுடைய கையில் மறுபடியும் எடுத்து கொடுத்து மறுபடியும் ஆட்சி பண்ணுடா அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தார். அதனால் பிசாசு ஒரு அகைன்ஸ்டான ஒரு ஆளாக சொல்லவே முடியாது பாருங்க. தேவனுக்கு நிகராய் சொல்லப்பட்ட ஒரு காரியம், தேவனே பயப்படுகிற ஒரு காரியம் சொல்ல போனால். ஏமே இந்த பிரதர் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், தேவனே தனக்கு நிகராக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஒருவன் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. அது என்ன பிரதர் ஊழியம் செய்கிறதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, காலையில் எந்திரிச்ச உடனே அது பேசுதா உங்கள்கிட்ட? அப்போ நீங்கள் அதுக்கு ஊழியம் செய்ய வேண்டியிருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே தேவன் பேசினார்னா நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டியிருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே பணம் பேசுனுச்சுன்னா பணம் ஊழியம் செய்ய வேண்டியிருக்கும். அது பேசக்கூடாதுன்னா நான் பேசணும். அது பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அது என் மாஸ்டராக இருந்ததுன்னா அது என்கிட்ட பேசும். பணம் என்னுடைய மாஸ்டராக இருந்ததுன்னா பணம் என்னை வேலை வாங்கும். பணத்துக்காக ஓடு 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 ஓடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது என் மாஸ்டராக இல்லாமல் அவர் என் மாஸ்டர்னா, இப்போ நான் பணத்தை பற்றி நான் பேசுவேன், பணத்தை பார்த்து நான் சொல்லுவேன், நான் வேலை வாங்குவேன், நான் அதுக்கு மாஸ்டராக இருப்பேன். த மணி இஸ் கம்மிங் சொல்லும் பொழுது பணம் என்னுடைய ஸ்லேவ், ஏமே அதனுடைய சர்வன்ட். என்ன தைரியம், பணமே வா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் நான் அதனுடைய மாஸ்டர். அது எப்படிப்பா? ஏன்னா தேவன் எனக்கு மாஸ்டர். அவர் சொல்லிட்டாரு, 2 பேரில் ஒருத்தனுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். நீ என்ன சொல்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு நான் ஊழியம் செய்தால் பணம் எனக்கு ஊழியம் செய்யும். தேவன் என்னுடைய மாஸ்டராக இருந்தால் பணம் எனக்கு வேலை செய்யும். இந்த பணம் எனக்கு மாஸ்டராக இருந்தால் இது மோசமான முதலாளி, இந்த பணம் ஒரு மோசமான முதலாளி. இது என்ன செய்யும்னா ஏழைகிட்ட திரும்ப திரும்ப கேட்கும், என்ன கொடூரமான முதலாளி சார் இது, என்ன கொடூரமான முதலாளி. இது கடனில் இருக்கிறவன திரும்ப திரும்ப இது டிமாண்ட் பண்ணும், இது கொன்னுரும். ஆனால் இவர் இருக்காரா, இவர் நல்ல மாஸ்டர், இவர் தேவன் கிருபையான மாஸ்டரு. இவர் என்ன பண்ணுவார்? முடியாத நேரத்தில் தூக்கி விடுவார், தோண்டு போயிருக்கும் போது எழுப்பி விடுவார். இவர் டிமாண்ட் பண்ணிட்டு இல்லை, இவர் சப்ளை பண்ணுற மாஸ்டர். ஆனால் பணம் அப்படி கிடையாது, மோசமான மாஸ்டர். இது டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், இது டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது லாபை விட கொடூரமான மாஸ்டர் இது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. இதை வச்சுட்டு என்ன பண்ணிவிட்டாங்க, ஊழியக்காரங்கள்லாம் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க பாருங்க. ஊழியக்காரன் நீ வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. அது மேமன் அப்படின்னு வந்துருக்குது, பணக்கடவுள் அப்படின்னு வந்துருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே பணம் எனக்கு 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 கமெண்ட் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்ததுன்னா பணம் என்னுடைய மாஸ்டராக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நான் காலையில் எழுந்திரிச்சு நான் மாஸ்டர் ஆயிடுறேன், பணத்துக்கு நான் மாஸ்டர் ஆயிடுறேன். பணமே என்னிடத்துல வா, ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான். அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் சொல்றேன், பணமே என்னிடத்துல வா. ஏமே ஆராபா சந்தாலா. இப்போ நான் என்ன ஆயிடுச்சு, இப்போ பணத்திற்கு நான் அடிமை அல்ல, பணம் என்னுடைய வேலைக்காரன். ஏமே பணம் எனக்கு அடிமை, இதை நான் ஆண்டு கொள்வேன்.
ஆமென். இதை நான் மேற்கொள்ளுவேன், இது எனக்கு ஊழியம் செய்யும், எனக்கு ஊழியம் செய்யும். புரியுதா உங்களுக்கு? நான் பேசலைன்னா, எல்லாரும் சொல்லுங்க, பணத்தை பற்றி நான் பேசலைன்னா பணம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். பணம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். தாவீதும் பேசுகிறான், கோலியாத்தும் பேசுகிறான். ஆனால் ஒரு நாள் வருது, என்ன ஆச்சு? தாவீது பேசுகிறான், கோலியாத்து பேசவே முடியல. நான் சொல்கிறேன், இந்த மந்த் இப்படி நடக்க போகுது. இவ்வளோ நாள் பணமும் பேசியிருக்கும், நீங்களும் பேசியிருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதத்தில் நீங்கள் மட்டும் பேசுவீங்க, பணம் பேசவே பேசாது. பணம் உங்களை பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்லும், வெல்கம் சார், ஐ எம் ஹியர் சார், ரிசீவ் மீ சார். ஐயோ ஆண்டவரே, நான் யூஎஸில் இதை பேசணும், சிங்கப்பூரில் நான் இதை பேசணும் டாடி, ஆஸ்திரேலியாவில் நான் இதை பேசணும் டாடி. ஆமென். ஹல்லேலூயா. சீக்கிரமாக ஸ்ரீலங்காவுக்கு வருவேன், நான் இதை பேசுகிறேன். மோராபா ஷாத்தா. என் மக்கள்லாம் ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்கே மலேசியாலேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் தான் கம்மி. அந்த மாதிரிலையும் இருக்கிறாங்க. ஆமென். bless you, bless you. என்ன சொல்லுங்கள், நான் பேசுகிறேன்னா பணம் பேச ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதை நான் பேசுகிறேன். the money is coming, my money is coming. காலில் எழுந்திரிச்சோடனே அதே என்கிட்ட பேசக்கூடாது, பில்லை பே பண்ணு அப்படின்னு அது சொல்லக்கூடாது. காலில் எழுந்திரிச்சோடனே நான் சொல்லணும், பில்லை பே பண்ணு அப்படின்னு. அது சொல்லக்கூடாது, பில்லு பில்லு பில்லுன்னு அது கத்தக்கூடாது. நான் கமெண்ட் பண்ணணும், பே த பில், பே த பில், பே த பில் அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணணும். பாருங்க, நான் கமெண்ட் பண்ணணும். அதனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம இதை நல்லா விளங்கிக்கிடணும். இதை சொல்கிறதுக்கு கூச்சப்படக்கூடாது. கூச்சப்பட்டு அப்யூஸ் பண்ணப்பட்டுடுறோம். பாருங்கள், அப்யூஸ் பண்ணப்பட்டுடுறோம். பிள்ளைகள் ஆட்டோவில் போகுது, ஸ்கூலுக்கு போகுது, எவனாவது ஏதாவது சேட்டையை பண்ணுறான், இது வீட்டில் வந்து சொல்கிறதுக்கு பயந்து கூச்சப்பட்டு என்ன பண்ணிடுறது, அது அஃபண்ட் ஆகி அப்யூஸ் ஆகி அதுவே அதுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது. பாருங்க, இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையும் எப்படி இருக்குதுன்னா, இந்த பணத்தை பற்றி இவனுக்கு ஸ்டேட்லேயும் பேச மாட்டானுங்க, பேசுனவனையும் இவனுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவானுங்க. பணம்னு பேசுதாங்க, செழிப்புன்னு பேசுதாங்க, உலக பொருளுக்கு பின்னாடி போகிறாங்கன்னு என்னத்தையாவது சொதப்பி அப்யூஸ் பண்ணி விட்டுறானுங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா அது என்கிட்ட பேசுது பிரதர். அதனால தான் பிரதர் நான் சொல்கிறேன், எவனும் சொல்லிட்டு போயிடுறான், நீங்கள் அப்யூஸ் பண்ணப்பட்டு உட்காந்துடாதீங்க, நீங்கள் அப்யூஸ் ஆகிடாதீங்க. பல பேர் அப்யூஸில் இருக்காங்க, பண விஷயத்தில் அப்யூஸ் பண்ணப்பட்டு போய் இருக்கிறாங்க. பாருங்கள், காயப்பட்டு போய் உட்காந்துருக்குறாங்க. எவனும் என்னமும் சொல்லிட்டு போகிறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பணம் உங்களுக்கு மாஸ்டராக இருக்க முடியாது, கர்த்தர் தான் உங்களுடைய மாஸ்டராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், யார் ராஜாவாக இருக்கிறா, எந்தெந்த வருஷத்தில் எவன் ஆளுமைக்குள்ளே வரான், எவன் பெரிய பணக்காரனாக இருக்கிறான்லாம் ஆளுமைக்குள்ளே வந்துகிட்டே இருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கி நேரத்தில் பல்லாயிரம் வருஷங்களாக இந்த ஆராய்ச்சிலாம் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி எலன் மஸ்க்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பதாக மாலி அப்படிங்கிற ஊரில் ஒரு இஸ்லாம் ராஜா பாருங்கள், மேன்சா முசா அவருடைய பேர். அவருடைய சொத்து மதிப்பு இப்படி சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 189 லட்சம் கோடி. சரியா? 189 லட்சம் கோடி அவருடைய சொத்து மதிப்பு இருந்ததா சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற மதிப்பின்படி. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்களுடைய மெக்கா புனித பயணத்திற்கு போகும்பொழுது அவர் ஊரில் இருந்து 4000 மைல் ட்ராவல் பண்ணி போகும்போது அவர் ராஜா பாருங்கள், சும்மா 2 பேரை அப்படியே கூட்டு போக முடியாது, 60,000 பேர் அவர் கூட பயணம் பண்ணியிருக்கிறாங்க. வாவ், 60,000 பேர். 60,000 பேரில் என்டர்டெய்னர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய அரசர்கள் இருக்கிறாங்க, ஸ்லேவ்ஸ் 12,000 அடிமைகள் இருக்கிறாங்க, அவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கான அடிமைகள். பாருங்கள், 60,000 பேர், கிட்டத்தட்ட ஒரு சிட்டியே நகர்ந்து போய்கிட்டு இருக்குது. 4000 மைல் ஒரு சிட்டி என்ன பண்ணுது, ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்குது. இவர் ட்ராவல் பண்ணி போகும்போது எகிப்தில் மொரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். சரியா? கைரோ CAIRO கைரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்டே பண்ணிட்டு போயிருக்கிறார். சரியா? அங்கே கொஞ்ச நாள் நிப்பாட்டியிருக்கிறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி. அது எகிப்தில் இருக்குது. அந்த ஊருக்கு என்ன பண்ணியிருக்கிறார், சில கோல்டை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கிறார். வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. பார்த்தா 12 வருட எக்கனாமியை அந்த கோல்டு தாங்கியிருக்குது.
எகிப்தினுடைய 12 வருட எக்கனாமியா அந்த கோல்டு தாங்கி இருக்கிறது. ஏங்க டிப்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க அந்த ஊருக்கு. அது 12 வருஷம் அவங்களுடைய எக்கனாமியை தூக்கி நிறுத்தி இருக்குது. ஏன் பிரதர் ராஜாக்களை பற்றி நம்ம பேசணும்? எப்போவுமே ராஜாக்களை பற்றி தான் பேசுவாங்க, தன்னுடைய குடிகளை பற்றி பேசுவாங்க. எப்போவுமே ராஜாக்கள் இன்னொரு ராஜாவை பற்றி அதிகமாக பேசுவார்கள். ராஜாக்களை பற்றி பேச பேச ராஜரீக அபிஷேகம் நம்முடைய மேலே பெருகிட்டே இருக்கும். பணம் சம்பாதிப்பதற்கான அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னால், வரங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறது, அது நிறைய பேர் பண்ணுறாங்க. சரியா? வரங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறது அது நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. வரங்களை ஆக்டிவேட் பண்ணுறது, ஒருத்தர் வியாதியஸ்தரை குணப்படுத்துறது, அவர்கிட்ட என்ன காசு தருவார் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. ஒரு ப்ராஃபஸி சொல்கிறது, அவர் என்ன நம்மளுக்கு காசு தருவார் அப்படின்னு சொல்லி ப்ராஃபஸி பண்ணக்கூடாது. சரியா? நீ வரத்தை ஆக்டிவேட் பண்ணு. கர்த்தர் எங்கேயாவது இருந்து விளைய செய்து தருவார். வரங்கள் காசை கொண்டு வருமா? நிச்சயமாக கொண்டு வரும். ஆனால் நீ யார்கிட்ட அதை பயன்படுத்துறியோ அவங்ககிட்ட இருந்து அதை எதிர்பார்த்துட்டு இருக்காத, வம்பா போயிடுவேன். சரியா? வரங்கள் ஆக்டிவேட் பண்ணால் காசு எங்கேயாவது இருந்து வரும். கிஃப்ட் ஆப்ரேட் ஆனால் எங்கேயாவது இருந்து காசு வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, ஓகே, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் காசை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய அபிஷேகம் என்பது என்ன அபிஷேகம்னா ராஜரீக அபிஷேகம். ஏமே, அதனால தான் பணக்காரர்களை பற்றி அதிகமாக பேசணும். பணக்காரர்கள் என்ன யோசிக்கிறாங்கிறத நம்ம யோசிக்கணும். பணக்காரர்களுடைய பேச்சு என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிடணும். தரித்திரம் உள்ளவர்களுடைய பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்களுடைய பேச்சே மீன் முள் தொண்டையில் குத்திருச்சு அப்படின்னு சொன்னால் இருமலோடு பேசினா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். காசை பற்றி கேட்கும் பொழுது, ஒரு தரித்திரத்தை காசு பற்றி பேசும் பொழுது, ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்கலை, அதெல்லாம் நம்மளுக்கு அது இல்லைங்க. அது அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள்லாம் இப்படி பேசுவாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். அப்பா அவங்ககிட்ட. ஆனால் ஒரு பணக்காரருடைய பேச்சை பாருங்களேன், காசை பற்றி பேசும்போது ஸ்மூத்தாக மூச்சு விடுவாப்புல. மூச்சு விடுற மாதிரி, ஸ்மூத்தாக மூச்சு விடுற மாதிரி அவருடைய பேச்சு இருக்கும். செஞ்சிருவான் பிரதர், இதில் என்ன இருக்குது? அப்படியா? எத்தனை பேருக்கு செய்யணும் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக கேட்பாங்க பாருங்கள். ஏமே, நான் சொல்கிறேன், உங்கள் நிலை அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. இது வரைக்கும் பணத்தை பற்றி யாராவது உங்கள்கிட்ட பேசும்பொழுது மீன் முள் தொண்டையில் குத்திட்டு இருமிக்கிட்டு இருக்கிற மாதிரியே திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அது ப்ரீத்திங்காக மாறப்போகுது, ஸ்மூத்தாக மாறப்போகுது, ஈஸியாக மாறப்போகுது. எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டணும் பிரதர்? பண்ணிடுவோம் பிரதர் அப்படிங்கிற அளவுக்கு ஆக போகுது. ஏமே அலையிலும். ஏன்னா ராஜாக்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சரியா? சார், அவர் கிறிஸ்தவ ராஜா இல்லையே. கிறிஸ்தவ ராஜாவோ எவனோ ராஜரீக அபிஷேகம் உள்ளவனை பற்றி பேசினா நம்ம தலையில் ராஜரீக அபிஷேகம் வேலை செய்யும். இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிறீங்களா? நான் எதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நடுவரே. நான் மினிஸ்ட்ரிக்கு போகும்போது என்னுடைய டீமை நான் கூட்டு போகும்போது பார்த்தா ஒரு ஊரே நகண்டு போன மாதிரி இருக்கணும். இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஏமே, முதல்ல நடக்காதுங்கலாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் மண்டைக்குள்ளே ஓட விட்டால் பணத்தை நான் ஆளுமை பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். டீமுக்கு சோறு போடுறது சும்மா கிடையாது பாருங்கள். இயேசுட்ட பணத்தை பற்றி பேசும்பொழுது இந்த மாதிரி மீன் முள் தொண்டையில் சிக்கின மாதிரி அவர் பேச மாட்டார். ஏன்னா அவர் ட்ராவல் பண்ணி போகும்போது பார்த்தா 12 சீசர்கள், இன்னும் 70 பேர், இவங்களோட தான் ஊருக்கு இஷ்டத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறாரு. யோசிச்சு பாருங்கள், இஷ்டத்துக்கு ட்ராவல் பண்ணி போக முடியுமா? இப்போ நீங்கள் இஷ்டத்துக்கு ட்ராவல் பண்ணி ஒரு 10 பேரோட எங்கேயாவது கிளம்பி போக முடியுமா? 10 பேரோட, ஒரு 5 பேர், ஒரு 5 நாள், ஒரு சின்ன ட்ராவல், நினச்ச மாத்திரம் நம்ம போகணும். இந்தியாவுக்குள்ளவே வச்சுக்கிடுவோமே, அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 1000 மைல் தூரத்துக்குள்ள ஒரு 5 நாள் நினச்ச மாதிரி இப்போ கிளம்பி போகணும். ஒரு தடவை போவீங்க, அடுத்த மாதமும் அதேமாரி போகணும் அப்படின்னா யோசிப்பீங்க. ஏன் யோசனை வருது? ஏன்னா காசு பிரச்சனை. ஆனால் இயேசுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவர் ராஜரீக அபிஷேகம் உள்ளவர். அதனால தான் நான் சொல்கிறேன், ராஜாக்களை பற்றி அதிகமாக பேசணும். அந்த இயேசுவின் அபிஷேகம் தான் இன்றைக்கி எனக்குள்ளே வேணும். ஏங்க, இவர் சட்டை வாங்கி போட சொன்னால் வாங்குங்க, ரிலையன்ஸில் ஏதாவது ஒரு ஆஃபரில் இருக்கான்னு பார்ப்போம்
அப்படின்னு யோசிக்கல. அன்லிமிட்டடில் ஏதாவது அல்லது அந்த மார்ச் இந்த மார்ச்சில் ஏதாவது ஆஃபரில் போட்டிருக்காங்களா பார்ப்போங்க அப்படின்னு போய் எடுக்கிறது இல்லை பாருங்க. இவர்கிட்ட சட்டை போடணும்னு ஆசைப்பட்டாருன்னா டிசைனர் வேர் தான் போடுறாரு, பிராண்டட் தான் போடுறாரு. ஒரு காலமும் சரி ஒரே தையலாலான வஸ்திரத்தை தான் கொடுத்துட்றாரு பாருங்க. பார்க்குறவன் கண்ணை அரிக்கி. ரோம போர் சேவகன், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவன் இவர் சட்டைக்கு ஆசை போட்டு சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு என்னங்க பிரச்சனை? ரோம சாம்ராஜ்யத்தின் போர் சேவகன் அவங்க கூட போட முடியாத சட்டையை தான் ஆண்டவர் போட்டிருக்கிறார் பாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய கிங்கா இருப்பார், புரியுதா? நீங்கள் அதாவது அந்த காலத்தில் ஈட்டி கம்போடு நிற்கும் போது ஏதோ கோமணத்தை முடிச்சுட்டே அந்த போர் சேவகெல்லாம் நின்னாருங்கிற மாதிரியே இமேஜின் இருக்கு. அதுலேயே தரித்திர புத்தி அந்த பார்வையிலேயே அந்த போர் சேவகனை பார்க்குறதே தரித்திர புத்தியில் பார்க்க வேண்டியிருக்குது பாருங்க. ஏன்னா இவனை படம் எடுத்த லட்சணம் அப்படி சூப்பர்மேனுங்கிற மாதிரி வெறும் ஜட்டியோட நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த போர் சேவகர்கள் எல்லாத்தையும் இவனுக்கு ஜட்டியோடயே நிப்பாட்டை வச்சு படம் போட்டு காட்டினதுனால என்ன ஆயிடுது, தரித்திரம் முடிச்சு போய் சட்டை இல்லாமல் நின்றுட்டு இருந்திருக்கான் போல. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி, பிச்சைக்காரனே யூனிஃபார்ம் பிரமாதம் அப்படிங்கிற மாதிரியே இவன் நிப்பாட்டி விட்டுருக்கான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படி கிடையாது. அவன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க. இன்னொன்று அவன் பிளாத்துக்கு பக்கத்தில் நிற்கிறான்னா பிஎம்க்கு பக்கத்தில் நிற்கிற செக்யூரிட்டி ஐபிஎஸ் அதிகாரி பாருங்க. இப்போ நம்ம இருக்கிற இதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருக்கிற மாதிரி பாருங்க. அப்படிப்பட்ட செக்யூரிட்டி ஆட்கள் பாருங்க. அங்கே இயேசுவை சிலுவைக்கு அடிக்கிற கூட்டு போறவனா அப்படிப்பட்ட போர் சேவன் பாருங்க. நல்ல ஸ்டாண்டர்டான உயர் பதவியில் இருக்கிற ஆட்கள். அவனுக்கு என்ன ட்ரெஸ்ஸுக்கு பிரச்சனை? இவர் போடுற ட்ரெஸ்ஸை பார்த்தா இதெல்லாம் நம்ம வாங்கவே முடியாத அளவுக்கு அவர் கையில் காசு வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. 12 பேரோட சுற்றிட்டு இருக்கிறாரு. ராஜரீக அபிஷேகத்தோட ஒரு அக்கௌண்டன்ட் வச்சிருக்கிறார். பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு நான் கேட்கல. அக்கௌண்டன்ட் வச்சிருக்கிறாரு. சரியா? பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறதே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அக்கௌண்டன்ட்டே வச்சிருக்கிறாருன்னா ஏங்க கஞ்சிக்கு வழியில்லாத எவனாவது அக்கௌண்டண்ட்டை கையில் வச்சுட்டு சுற்றுவானாங்க? எவங்க சேலரி கொடுக்குறது, எவங்க சாப்பாடு போடுறது? புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ராஜரீக அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா உங்களை சம்பளம் கொடுக்குற ஆளாக மாற்றும். ஏமே ஹல்லேலூயா. ஐயோ சம்திங் ஒன் ஹேப்பன் இன் திஸ் ஏப்ரல். ஏமேன் ஹல்லேலூயா. சம்பளம் கொடுக்குற ஆட்களாக இருக்க போகிறீங்க. ஏமேன். கிங்லி அனாயிட்டிங் வில் சப்ளை. கிங்லி அனாயிட்டிங் வில் சப்ளை. அது ரிசீவிங்கில் இருக்காது, சப்ளை பண்ணுறதுல இருக்கும். ரிசீவிங்லேயே இருக்காது, சப்ளை பண்ணுறதுல இருக்கும். ஏமே ஒரு மனுஷனுடைய ஒரு சின்ன நிறுத்தம், ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப்பிங்கை போடுறான் பாருங்க. ஒரு தேசத்தினுடைய 12 வருஷம் எக்கனாமியை வேற லெவலில் தூக்கி விடுறது. இப்படிப்பட்ட ராஜாக்கள்லாம் பற்றி பேசும் பொழுது நம்ம சாலமோனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது இல்லையா? சாலமோனை பற்றி பேசணும் பாருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அவனுடைய மதிப்பு அப்படி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 2.2 ட்ரில்லியன். அதாவது இது அமெரிக்கன் டாலரில் மதிப்பிடுறாங்க. யாராவது முடிஞ்சால் நீங்கள் கீழே அதுக்கான இந்திய மதிப்பை டைப் பண்ணி போட்டு விடுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2.2 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர். சரியா? எனக்கு தெரிஞ்சு இது லட்சம் கோடி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? லட்சம் கோடிங்கிற மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ பண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு ராஜா பாருங்க. இந்த ராஜாவை சிலர் பார்க்க வராங்க. உங்களுக்கு தெரியும், ஷேபா நாட்டு ராஜஸ்திரி என்ன பண்ணா பார்க்க வரும்போது ரொம்ப வியப்பாக பார்க்குறா. இப்போ நான் கேள்விப்பட்டது இதில் பாதி கூட இல்லையே அப்படின்னு சொல்கிறா பாருங்க. இப்போது ராஜரீக அபிஷேகம் ஈர்க்கும் தன்மை உடையது, பணத்தை ஈர்க்கும் தன்மை உடையது. இந்த ஸ்தேபா நாட்டு ராஜஸ்திரி வரால, இவ வெறுங்கையை வீசிட்டு வரல. சரியா? பாரு, நல்ல ஒரு கல்ச்சர். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள பார்க்க போகும்போது ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போகிறது, ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போகிறது. ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது வெறுங்கையை வீசாமல் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும். அங்கே வீட்டில் பிள்ளைகள் இருக்கும், ஏதாவது ஒரு டாய்ஸ் வாங்கிட்டு போவோம், ஏதாவது சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறது நல்லது. இதெல்லாம் சின்ன அளவில் ஒரு ராஜரீக அபிஷேகம் உள்ள வேலை செய்யுது. சரியா? சின்ன அளவில் பாருங்கள். வெறுங்கையை வீசிட்டு இந்த அம்மா வர்றதில்லை. 1 ராஜாக்கள் 10 என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகும்போது எதையாவது வாங்கிட்டு போகிறது என்னது ஒரு கிங்லி அனாயிட்டிங் சின்னதாக வேலை செஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். ராஜரீக அபிஷேகம் இல்லாத நபர்களே கிடையாது.
சரியா? அதனால தான் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. இது எல்லா கிறிஸ்தவனுக்கு இல்லை, இது எல்லா மக்களுக்குள்ளேயும் ஒரு விதமான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது பாருங்க. அதனால தான் போகும்பொழுது வெறுங்கையை வீசிட்டு போக வேண்டாமே அப்படின்லாம் சொல்கிறது உண்டு இல்லையா? இப்போ ஸ்தேபானாட்டு ராஜஸ்திரீ, இவ ஒரு இளவரசி, இவ வாரா, இந்த அம்மா வந்து பார்க்க வருது சாலமோனை, இது வெறுங்கையை வீசிட்டு வரல. சரியா? 10:4-5 பாருங்க. ஸ்தேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரண்மனையையும், அவன் பந்தியின் போஜ பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தர்களின் வரிசையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பானபாத்திரங்களையும், அவனுடைய கர்த்தருடைய ஆலயத்திற்கு பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. எப்படிலாம் சொல்கிறா. இங்கே பாருங்க, இந்த பாருங்க 2வது வசனம் பாருங்க. மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடு எருசலேமுக்குள் வந்தா. வெறுங்கையை வீசிட்டு வரல. ராஜரீக அபிஷேகம் வேலை செஞ்சுட்டு இருந்ததுன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, பணத்தை இது அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் எல்லாம் சொல்லுங்க, முதல்ல இதை ரிசீவ் பண்ணிவிடும். பணத்தை இது அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ராஜஸ்திரீ வரும்பொழுது ஒட்டகங்களில் பொன்னையும் வந்து இது என்ன கந்த வர்க்கத்தையும் மிகுதியான பொன் ரத்தினங்களையும் ஒட்டகங்களோடு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறா பாருங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த ராஜரீக அபிஷேகம் வேலை செய்துட்டு இருக்குது. இது ஒட்டகங்களில் எங்கென்னெல்லாம் தூக்கிட்டு வருமோ, கப்பல்களில், ஃப்ளைட்டில், கார்களில், வாகனங்களில் உங்களை நோக்கி பணத்தை இது கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. இது கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. கம் ஆன் somebody, receive it. இது கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. my money is coming. my money is coming. வருது பாருங்க எப்படி. ராஜா இவன் தேடி வரவன் வெறுங்கையை வீசிட்டு வரல. வெறுங்கையை வீசிட்டு வந்தால் தப்பு ஒன்றும் இல்லை. வெறுங்கையை வீசிட்டு போனால் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் ராஜரீக அபிஷேகம் பணத்தை ஈர்த்து இவன் பக்கம் கொண்டு வரும். ஸ்தேபானாட்டு ராஜஸ்திரீ நினைச்சாலும் இதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வர முடியாது. நினைச்சாலும் இதெல்லாம் அவருடைய அரண்மனையில் வச்சுட்டு வர முடியாது. ஏன்னா இந்த அபிஷேகம் அப்படியே கொண்டு வர செய்யும். சொல்லட்டா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் தேவன் உங்கள் மடியில் போடுவார் அப்படின்னு வசனம் கிடையாது. சாக்கா, இதில் சாக்காரது என்ன இருக்கு? மனிதர்களை உங்கள் மடியில் போடுவார்கள் தான் வேதம் சொல்லுது. ஐ வில் கம்பல் சம் பீப்புள் டு கிவ் யூ மணி. சில மனிதர்களை நான் கம்பல் பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? உன் மேல இருக்கிற அபிஷேகம் சில மனிதர்களை கம்பல் பண்ணுமா? உன்கிட்ட கொடுக்காம இருக்க முடியாது. உன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்காம இருக்க முடியாது. உன்னைய பார்த்தாலே ஏதாவது கொடுக்க தோணும். உன்னைய பார்த்தாலே ஏதாவது கொடுக்க தோணும். அந்த சாலமோனுக்கு மேலே இருந்த அந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது பாருங்க. இவனை பார்த்தாலே கொடுக்க தோணுது. இவனை பற்றி கேட்டாலே கொடுக்க தோணுது. கேள்விப்பட்டே அந்த அம்மா கொண்டு வந்துருச்சு தங்கத்தையும் வைரத்தையும். கேள்விப்பட்டதுனாலே கொண்டு வந்துருச்சு. நான் சொல்கிறேன், உங்களை பற்றி கேள்விப்படுறவங்களெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. I receive it, Daddy. I receive it. I receive it. I receive it. I receive it. இந்த அம்மா என்ன பண்ணுது? எல்லாம் கொண்டு வருது பாருங்க. வந்து அவனுக்கு சப்ளை பண்ணுது பாருங்க. சாலமோன் உடைய வெல்த்து எப்படி கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா 2 விஷயத்தில். ஒன்று, அவன் ஆல்ரெடி வெல்த்தான ஒரு தாவீது என்கிற ராஜாவுடைய பையன். இன்னொன்று என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அரே சீரியஸாக இருக்கிறீங்களா? ஏதோ சம்திங் நடந்துகிட்டு இருக்குது, உருமாற்றம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏமே, நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கலாம். தப்பே கிடையாது. மாறாத பிரமாணம் இது. சரியா? இதை பற்றி நான் கடைசி ஒரு 5 நிமிஷம் நான் பேசுகிறேன். ஓகே. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் பாருங்களேன். 3வது இது உங்களுக்கு தெரியும். சொப்பனத்தில் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? வந்து உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். உனது தவத்தை யாம் மெச்சணும், என்ன வர வேண்டும் அப்படின்னு தவம் இருந்துலாம் ஒன்றும் ஆண்டவர் வந்து கேட்கல பாருங்க. அவனுக்கு ஒரு நீடு இருக்கு. ஸோ தேவன் வந்தார். வெரி சிம்பிள். உனக்கு நீடு இருந்தா தேவன் உன் பக்கமாய் வருவார். அவ்வளோதான்.
காம்ப்ளிகேட்டே கிடையாது பாருங்கள். இந்த கிறிஸ்தவன் தான் இதை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி, நீ உபாசம் போட்டு உன் உடலை ஒருக்கி, உன் கழுத்தை நெரிச்சி, உன் மூக்கை பிதுக்கி, உன் கண்ணை விளக்கி, இது ஏய், தேவை பெருகும்போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். வெரி சிம்பிள். இவனுக்கு ஒரு தேவை, சாலமோன் ராஜாவுக்கு ஒரு தேவை. இவர் சொப்பனத்தில் வரார், எப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறார். இவனுக்கு என்ன தேவைன்னா, சின்ன வயசுலேயே ராஜாவாயிட்டான் பாருங்க. சின்ன வயசுலேயே ராஜாவாயிட்டான். இவனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ண இதுங்கிறது தெரில. சின்ன பையனாக இருந்தால் கூட இவனுக்குள்ள ஒரு ஞானம் இருக்குது பாருங்க. சாக்லேட் வேணுமா, 5 லட்ச ரூபா வேணுமா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட போய் நீட்டினா என்ன செய்யும்? ஐ சாக்லேட் அப்படின்னு சொல்லி சாக்லேட்டை தூக்கிடும். ஆண்டவர் இவனுக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாரு. இவனுக்கு ஒரு டெஸ்ட்டை வைப்போம், இவன் என்ன செய்தான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. எப்பா ஹேண்டில் பண்ண போறியா அல்லது காசு எதுவும் வேணுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வராது. காசுன்னு கூட சொல்ல முடியாது. விரோதியினுடைய தலைகள் எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் சொல்கிறான், இவ்வளோ ஜனத்தை கொடுத்துட்டீங்க, எங்கள் அப்பாவுடைய ஸ்தானத்தை எனக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க, எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு தெரில, எனக்கு இந்த ஜனங்கள்லாம் வெட்டிட்டு குத்திட்டு செத்து தொலைஞ்சிடக்கூடாது, எனக்கு ஒரு இவனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஞானத்தினால நிரப்புங்க அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் மெச்சுதான் இருப்பாருங்க. ஏய் கலக்கிட்டப்பா, நீ விரோதியினுடைய தலையை கேட்காம நீ இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கேட்டல, த மணி இஸ் கம்மிங் அப்படிங்கிறார். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தருகிறேன்னா என்ன அர்த்தம்? சிம்பிளி செட், எப்போ நீ அதை இதெல்லாம் கேட்காம ஞானத்தை கேட்ட பார்த்தியா, த மணி இஸ் கம்மிங் அப்படின்ட்டாரு. அதனால தான் கொட்டுன்னு அவன் கையில் கொட்டுன்னு கொட்டுது. தங்கத்தினால ஆலயத்தை இழைச்சி ஊத்துறான். எங்க எவனாவது கேடயம் இருக்கலாங்க, கேடயம் சண்டை வரும்பொழுது கேடயம் இருப்பாரு, அதை இரும்புனால செய்வாங்க, அதுதான் தாக்கு பிடிக்குங்கிறதுனால அதை செய்வாங்க. இந்த பயா சாலமோன் ராசா இருக்கிறார, இந்த ராசா அந்த கேடயத்தை தங்க தகட்டினால திங்கி வைக்கலாம். ஏன்? அவனுக்கு தெரியும் யுத்தம் வராது. யுத்தம் வராது, அது டேமேஜ்லாம் ஆகாது, ஒன்று நம்மளாம் போகாது. யுத்தம் ராஜரீக அபிஷேகம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தங்கத்தினால உருக்குதான், சுத்த பொன்னினால சிங்காசனத்தில் சிங்கத்தை வரைஞ்சி வச்சிருக்கான். நான் பாருங்க, நின்ன இடம் தங்கம், போகிற இடம் தங்கம், உட்கார்ற இடம் தங்கம், எல்லா பக்கமும் தங்கத்தை உருக்கி ஊற்றுதான். எல்லாம் சொல்லுங்க, உருக்கி ஊத்துறான். கிங்லி அனாயிட்டிங்கில் நான் சொன்னேன் பணம் ஈர்க்கும், 1வது. 2வது பேசிவ் இன்கம்மை இது கொண்டு வரும். எல்லாம் சொல்லுங்க, பேசிவ் இன்கம்மை இது கொண்டு வரும். இது என்ன பேசிவ் இன்கம் அப்படின்னா, நீங்கள் தூங்கும் போதும் உங்களை நோக்கி பணம் வரணும். அப்படி உங்களால் க்ரியேட் பண்ண முடியலைன்னா நீங்கள் வாழ்நாள் முழுக்க சாகிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மேலே கிங்லி அனாயிட்டிங் இந்த மந்த் ஒர்க் ஆகுது. பேசிவ் இன்கம், நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதும் உங்களுக்கான வருமானங்கள் உங்களை தேடி வரும். அப்ராக்சிமேட்லி இப்படி சொல்கிறாங்க, 50 பவுண்டு கோல்டு இவனுக்கு ஒவ்வொரு வருஷமும் சாலமோன் ராஜாவை தேடி வந்திருக்கிறது. சரியா? 2 நாளாகமும் வசனத்தோடு காட்டிடுறேன். ராஜாக்களை பற்றி படிங்க. சரியா? ராஜாக்களை பற்றி படிங்க. படித்தது மட்டும் இல்லை, அவனுக்கெல்லாம் நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி கையை தட்டிட்டு விட்டுறாதீங்க. அந்த அபிஷேகத்தை கனப்படுத்துங்க. அந்த ராஜரிக அபிஷேகத்தை நீங்கள் கனப்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் அது வேலை செய்ய முடியும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தங்கத்தை உருக்கி ஊற்றிருக்கிறான்னு. இது உங்கள் வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாகும், என் வாழ்க்கையிலையும் சர்வ சாதாரணமாக ஆகும். இன்றைக்கி கைகாலில் போட்டிருக்கிறோம், நாளைக்கு உருக்கி ஊற்ற போகிறோம். 2 நாளாகவும் 9:22 பாருங்கள். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான். ஆகவே சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ளே வாசமாக இருப்பதனால நானும் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருப்பேன். இப்படிதான் வசனத்தை வாசிக்கணும் பாருங்க. அப்படியே வாசிட்டு பேரக்கூடாது, அவன் அப்படி இருந்தானோ ஓ நல்லதுரே அப்படின்ட்டு பேரக்கூடாது பாருங்க. இல்லை, நம்ம வாசிக்கணும், இதில் நான் இருக்கேன்னு சொல்லணும். 2 நாளாகமத்திலேயே நீங்கள் இருக்கிறீங்க. 2 நாளாகமத்தில் நான் இருக்கிறேன். என்ன பிரதர் சொல்கிறீங்க? ஆமாம், 22வது வசனத்தில் சாலமோன். ஆமாம்,
நான் தான். ஏன்? சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால அந்த இடத்துல அவர் என்னையும் வச்சு பார்க்குறாரு. ஏமே என் வரலாறு இப்படி பொறிக்கப்பட போகுது, என் சாப்பாடை பற்றி இந்த உலகம் பேச போகுது, நான் போடுற ட்ரெஸ்ஸை பற்றி இந்த உலகம் பேச போகுது, ராஜரீக அபிஷேகம் எனக்குள்ளே வேலை செய்ய போகுது. நான் சொல்லட்டா, இதை நான் பேசும்பொழுது சிலர் நக்கல் அடிப்பாங்க, சிலர் கிண்டல் அடிப்பாங்க. ஏன்னா வெகு சிலர் தான் இதற்கு தகுதியான ஆட்கள். That's why you are hearing this message. Amen. ஈவன் நம்ம இந்த ப்ராஸ்பரிட்டி குரூப்பில் இருக்கிற பாதி பேரை காணும் பாருங்களேன். வை? அவங்களையும் நீங்கள் செலக்டர்னு அர்த்தம். அழைக்கப்பட்டவர்களையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரி, they are our people. ஏதாவது வேலையாக இருந்திருக்கும். சரியா? சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் அவன் முகதரிசனத்தை தேடினார்கள். வா, ராஜரிக அபிஷேகம் வேலை செஞ்சதுன்னா உங்கள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காதான ஆட்கள் வந்து நிற்பாங்க. ஏமே ஐயோ, இது உங்களுக்கு வேண்டாம்னா நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு வேண்டாம்னு நான் எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வரவங்கலாம் அசால்ட்டாக உன்னைய பார்த்து பேசிட்டு போகிறான்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு இந்த அபிஷேகம் ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்களேன் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து நிற்க வைக்கும். ஏமே வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். சாலமோனுக்கு 4000 குதிரை லாயங்களும் ரதங்களும் இருந்தன, 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்கள் எருசலேமில் தன்னிடத்திலும் ராஜா வைத்திருந்தான். வருஷா வருஷம் இன்கம், பேசிவ் இன்கம். இவன் அரண்மனையில் இருக்கிறான், ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. இவமே ராஜாக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற இந்த ராஜாக்களே தங்களுடைய மகிமையை இவ்வளவு வெளிப்படுத்துவார்களே, ஆனால் ராஜாதி ராஜா, ராஜனுக்கெல்லாம் ராஜன். ஏமே இவங்க வெல்த்தையாவது நீங்கள் கால்குலேட் போட்டுடலாம். சரியா? இவங்க வெல்த்தையாவது இந்த அப்ராக்சிமேட்லி கால்குலேட் போட்டு சொல்லிடுறாங்க பாருங்களா, இப்படி தான் இருந்திருக்கும், இப்படி தான் அப்படின்னு. ஆனால் இவர் எப்படி தெரியுமா, தெருவே தங்கத்தில் போட்டிருக்கிறாருங்க. இந்த ராஜாக்களை பற்றி பேசும்பொழுதே இந்த ராஜாக்களுடைய அபிஷேகம் நம்மளுக்குள்ள ஒரு பூரிப்பை உண்டு பண்ணுதுன்னா, இந்த ராஜாதி ராஜாவை பற்றி பேசும் பொழுது, என் தேவாதி தேவனை பற்றி பேசும்பொழுது, என் ரட்சகராகிய இயேசு என்கிற ராஜாவை நான் பேசும்போது அவர் மேலே இருக்கிற அபிஷேகம் தாறுமாறா என் வாழ்க்கையில் வேலை செய்யும் பாருங்க. ஏமே இவர் தெருவை பார்த்தா தங்கத்தை போட்டு வச்சிருக்கிறாரு. இவனாவது இவன் உட்கார்ற இடம், இவன் வீட்டுக்குள்ளே தான் தங்கத்தை உருக்கிட்டு இருந்தான், ஆலயத்தில் தான் தங்கத்தை உருக்கி வச்சுட்டு இருந்தான். இவர் பார்த்தா தெருவெல்லாம் தங்கத்தை போட்டு வச்சிருக்கிறார். நான் சொன்ன பணக்காரர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்னு இயேசுட்ட வந்து கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு தான். இங்கிலீஷில் மேன்ஷன் அப்படின்னு இருக்குது. சரியா? எங்கள் அப்பா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னா எல்லா வாசஸ்தலமும் விளையாடப்பட்ட ரத்தினங்களினால உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு. என்ன ஏங்க அவரு? ஏன்னா அவர் ராஜாதி ராஜாடா. இந்த ராஜாவே தங்கத்தில் உருக்கி சிங்காசனத்தை போடுவானா, அவர் ராஜாதி ராஜா. அவர்கிட்ட இருக்கிற மேன்ஷன் ஒன்று நீங்கள் இந்த சென்னையில் வேலை தேடி போகும்போது புறா கூடு மாதிரி 30 பேர் தங்குற மாதிரி இருக்கும் பாருங்களேன், அந்த மேன்ஷன் நினச்சிடாதீங்க தயவு செய்து. சரியா? பங்களா மேன்ஷனுக்கான இவனுங்க எல்லா வார்த்தையும் ஒரு கெட்ட வார்த்தையாக பண்ணி வச்சிடறானுங்க பாருங்களேன். எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தையாகவே ஆக்கி வச்சிடறானுங்க பாருங்க. மேன்ஷன் உடனே அப்படி நடத்திடக்கூடாது பாருங்க. மேன்ஷன் மீன்ஸ் பங்களா. ஏமே உரிக்கிறாரு தங்கத்தை. ஏமே யாராவது அப்படி பார்த்துருக்கிறீங்களா? பூமியில் இருக்கிற மொத்த தங்கமும் இங்கே இருக்கிற வைரங்களையும் டெபாசிட் பண்ணினவர் சாலமோன் ராஜா அல்ல, ராஜாதி ராஜா. ஏமே என் இயேசு ராஜா. டெபாசிட் பண்ணி வச்சது யாரு? சாலமோன் உருக்கி எடுத்திருக்கலாம், சாலமோன் தோண்டி எடுத்திருக்கலாம், சாலமோனுக்கு எல்லாம் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் டெபாசிட் பண்ணது யாரு? யார் ஓனரு? யாருங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சரரு? அவரே என்னுடைய ராஜா. ஏமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே என்னுடைய ராஜா. சங்கீதம் 50 ஷேர் திஸ். இது வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது நடக்க போகுது. எனக்கு இதில் வருத்தமே இல்லை பாருங்க.
சில சில தீர்க்க தரிசனங்கள்லாம் நான் சொல்லும் போது கூட நடந்துருமா ஆண்டவரே பார்த்து செய்யுங்க அப்படின்லாம் நான் கேட்டது உண்டு. சீரியஸ்லி சொல்கிறேன், நான் சொல்லிட்டேன் பார்த்து செய்யுங்க டாடி அப்படின்லாம் நான் சொன்னது உண்டு. ஆனால் எனக்கு இது சொல்லும் பொழுது ஒரு ஜாய் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இதை பற்றி இது நடக்குமா நடக்காதா என சோர்ந்து இருந்தேன்லாம் பாட வேண்டியதே இல்லை. டெஃபினெட்லி த மணி வில் கம். Amen. Definitely the money will manifest. Definitely the money will come fast. Amen. முதலாவது பணம் வரும். ஏன்னா இந்த விஷயத்தில் தேவன் சீரியஸாக இருக்கிறார் பாருங்க. 7 வருஷத்துக்கு ஒரு தடவை இஸ்ரவேலுக்குள்ள கடனை ரத்து பண்ணுடா அப்படிங்கிறாரு. 49வது வருஷம் ஜூப்ளி ஏற வச்சு கடனை ரத்து பண்ணு, அவன் ஸ்தானத்துக்கு அவனை திருப்பு. ஒருத்தனும் சிறுமைப்பட்டவனும் கடன் பட்டவனுமா இருக்கக்கூடாது, ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஆண்டவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். குடும்ப விஷயமா இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், தேவன் அதை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ரொம்ப சீரியஸாக எடுக்கிறார். இது தேவன் விரும்புகிறார். அதுவும் இந்த சீசனுக்கு தேவன் அதை விரும்புகிறார். தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு பணம் தேவை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணம் சம்பாதிக்கிறது ஒரு நோக்கத்திற்காக, சரியா? ஒரு நோக்கத்திற்காக பணம் சம்பாதிக்கப்படுது, ஒரு நோக்கத்திற்காக பணம் தேவைப்படுது. பாடி ஆஃப் கிறிஸ்டுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் நல்லா இருக்கிறதுங்க பாடி ஆஃப் கிறிஸ்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, ராஜ்யத்திற்கு நான் கொடுக்கணுங்கிறதுக்காக, ஏழைகளுக்கு நான் கொடுக்கணுங்க, குறைச்சல் உணவுகளுக்கு கொடுக்கும்படி நீ என்ன பண்ணு, சம்பாதி அப்படிங்கிறார் ஆண்டவர். அதற்காக பர்பஸ் இருக்குது. நான் அள்ளி கொடுக்கக்கூடிய இருதயம் உள்ளவன், திராணி உள்ளவன், என் கையில் கொடுங்க டாடி, நான் அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு நிற்கிறதற்காக நான் பணத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் பணம் சம்பாதிப்பது மட்டுமே நோக்கமாக இருந்ததுன்னா இட்ஸ் வெரி டேஞ்சர். நிறைய பேர் அப்படி தான் டேஞ்சரில் என்ன பண்ணிடுறாங்க. நான் ஒரு நாள் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங் ஸ்கேமை பற்றி நான் பேச போகிறேன். ப்ராஸ்பரிட்டி பேசுகிறேங்கிற பேரில் என்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுங்க, ப்ராஸ்பரிட்டியை நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, என்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுங்க, 1 லட்சத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு நான் மல்டிபிள் ஆக்கி நான் யார் மூலியமாக தான் உங்களுக்கு திரும்ப தரேன் அப்படிங்கிற பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்குது. இது என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நோக்கம். இவங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. கடனில் காரை வாங்கி வச்சுட்டு, கடனில் வீடை வாங்கி வச்சுட்டு, கடனில் எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு, எனக்கு கர்த்தர் கொடுத்தார், நீ கொடு, லட்சத்தை கொடு, அப்படின்னா உனக்கு குழந்தை பிறக்கும், லட்சத்தை கொடு, உனக்கு ஏதாவது நடக்கும். இப்படியெல்லாம் பெரிய ஃபேக்கு, பெரிய ஸ்கேம் பாருங்க. இட்ஸ் அ ப்ராஸ்பரிட்டி ஸ்கேம். சிக்கிறாதீங்க. நான் சொல்கிறேன், ஒருத்தருங்க ஆஃபரிங் கொடுக்குறீங்கன்னா அவன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் ஹானர் பண்ணுறீங்கன்னா உண்மையிலே அது கர்த்தருடைய அபிஷேகமானு முதல்ல பாருங்கள், சரியா? கடனுக்கு காரை வாங்கிட்டு, கடனுக்கு வீடை வாங்கிட்டு, பெருமைக்கு மாரடிச்சுட்டு இதை சொல்லி ஊழியத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இட்ஸ் வெரி டேஞ்சர். அப்புறம் சிக்கிட்டு ஐயோன்றாதீங்க, சரியா? நோக்கம் என்ன? பாடி ஆஃப் கிறிஸ்டுக்கு இது தேவை. அதனால தான் இதை நம்ம போல்டாக பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஓகே, ஆவியானவர் சொன்னார், நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. எங்கே விதைக்கிறோம், ஏன் விதைக்கிறோம், எல்லாம் முக்கியம் பாருங்கள். சும்மா அப்படியே சொன்ன உடனே அப்படியே உணர்ச்சிவசப்பட்டு நம்பி பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும், கொஞ்சம் ஞானமுள்ளவர்களாக நடந்துக்கிடணும் பாருங்கள். உண்மையிலேயே கடனற்ற வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கடன் இல்லாத ஊழியக்காரனுக்கு விதைங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுதான் ரியல் அனாயிட்டிங். சொந்தமாக தேவன் அற்புதம் செஞ்ச, அற்புத ரீதியில் ஒருத்தருக்கு கார் கிடச்சிருக்குது, அற்புத ரீதியில் ஒருத்தருக்கு வீடு கிடச்சிருக்குதுன்னா அவர்கிட்ட விதைங்க. ஆமாம், ரியல் ஹானரிங் அதுதான். இழுத்து பிடிச்சி வச்சு கடனை வாங்கி வீடை கட்டி விட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்தார், உனக்கு வீடு வேணும்னா நீ செய்யணும், நீயும் கடன் வாங்கி தான் பிறகு முடிச்சுட்டு இருப்ப. புரியுதா? அந்த அபிஷேகம் தாறுமாறாக வேலை செய்து அப்புறம் நீயும் கடனை வாங்கி தான் வீடை கட்டிட்டு பிறகு ஏக்கமாக நின்றுட்டு இருக்க வேண்டியதான். இதுக்குள்ள என்ன கர்த்தருடைய மகிமை இருக்குது? நான் சொல்கிறேன், கடனை வாங்கி வீடு கட்டினா பேங்க்குக்கு தான் மகிமை, கர்த்தருக்கு என்ன மகிமை இருக்குது? டேக் இட் வெரி சீரியஸ். நீங்கள் இது தெரியாமல் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க, வாங்கியிருக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதை தப்புன்னு சொல்லலை. கர்த்தர் நல்லவர் தான், அதில் எந்த மாற்றமும் நான் உங்களுக்கு இல்லை பாருங்கள். ஆனால் எங்கே விதைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். எதை நம்பி நீங்கள் விதைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரி விடுங்க. சங்கீதம் 50 இதை பற்றி நான் இன்னொரு நாள் டீட்டெயிலாக பேசுகிறேன்.
மறுபடியும் சொல்கிறேன், ஏதாவது செய்கிறதுக்கு முன்பதாய் தயவு செய்து கேட்டுட்டு செய்யுங்க. சரியா? ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணும்போதும் சரி, ஒரு வேலைக்கு போகும்போதும் சரி, ஒரு வேலையை விடும்போதும் சரி, ஒரு ப்ரெஷரில் இருக்கிற பிரதர் எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு வந்து இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம அற்புதத்துக்காக தான் வேண்டுதல் பண்ணணும். அதனால் எது செய்கிறதுக்கு முன்பதாகும் தயவு செய்து கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. சங்கீதம் 50. சரியா? இதை ஒவ்வொரு நாளும் நான் ஆலோசனையாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனாலும் பண்ண தப்பையே நிறைய பேர் பண்ணுறீங்க. சங்கீதம் 50:10. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 தெரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். தேவனுடைய வெல்த்தை பற்றி இந்த வசனம் சொல்லுது பாருங்க. தேவனுடைய ரிச்னஸை பற்றி இந்த வசனம் சொல்லுது. இதில் 1000 மிருக ஜீவன்கள் அப்படின்னு வந்திருக்குது இல்லையா? 1000 திரிகிற மிருகங்களும் அப்படின்னு வந்திருக்கு. விஷயம் என்னென்னா, இது வந்து ஆங்கிலத்தில் தப்பாக வந்திருக்கு. தமிழில் தப்பாக வந்திருக்குது. ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குதுன்னா, ஃபார் எவ்ரி பீஸ்ட் ஆஃப் தி ஃபாரஸ்ட் இஸ் மைன் அண்ட் த கேட்டில் அப்பான் 1000 hills அப்படின்னு வந்திருக்குது. தட் மீன்ஸ் 1000 மலைகள், 1000 மலைகளில் திரிகிற மிருகங்கள் என்னுடையவைகள் அப்படின்னு தான் வந்திருக்குது. இந்த 1000 மலை எங்கே இருக்குது? இந்த 1000 மலைன்னா எதை சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை. சரியா? 1000 மலை அப்படிங்கிறது உட்காந்து எண்ணிலாம் சொல்லலை. 1000 மலை இருக்குன்னு வச்சுக்கிய, அதில் இருக்கிற எல்லா மிருகங்களும் என்னுடையது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கிறார். ஓகேயா? சரி, டைம் ஆயிடுச்சு. ஏன் இப்போ தேவையில்லாமல் நீங்கள் இப்படிலாம் பேச வைக்கிறீங்க? இல்லை, ஜாலி மூடில் போய்கிட்டு இருக்கிறேன் நான். உலகத்தில் இருக்கிற எந்த ராஜாக்கும் உரிமை பாராட்ட முடியாத அளவுக்கு அவர் சொல்கிறார், டேய் எனக்கு தேவைன்னா நான் உன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லைடா அப்படிங்கிறார். எனக்கு தேவைன்னா உன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இப்படி சொல்கிறார். 9வது வசனம் 8வது வசனம் பாருங்கள். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடித்து கொள்ளேன், உன் தகன பலிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 தெரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். எனக்கு தேவைன்னா ஒன்ட்ட வந்து நிற்க போகிறேன்னா? அவ்வளோத்தையும் சுற்றி பார், உலகத்தில் இருக்கிற எல்லாம் எங்குள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வசனத்தை சொல்கிறார். புரியுதா? எந்த வெல்த்தியஸ்ட் ராஜாவும் இந்த அளவுக்கு வெல்த்தி கிடையாது பாஸ். எந்த வெல்த்தியான ராஜாவும் இந்த அளவுக்கு வெல்த்தி கிடையாது. எந்த ராஜாவுக்கும் 1000 மலைலாம் சொந்தமாக இருக்காதுங்க. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டாலும் 15-16 மலை தாங்க இருக்குது. தமிழ்நாட்டிலே இருந்தாக்கிட்டா விட 15-20 மலை தான் இருக்குது பாருங்க. 1000 மலைகள் என்னுடையவைகள். எவ்வளவு வெல்த்து பாருங்க இவருக்கு. எந்த அளவுக்கு வெல்த்துனா, இவர் கிரியேஷனில் எல்லாவற்றிலையும் தங்கத்தை தூக்கி உள்ளே வைக்கிறார். நான் சொன்னேன், பரலோகத்தில் மேன்ஷனே தங்கத்தில் எடிட் பண்ணியிருக்கிறார். பாதைகளெல்லாம், ஸ்ட்ரீட்டெல்லாம் தங்கத்தில் போட்டிருக்கிறாருன்னு உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன் ஐஸ்வர்யத்தை நான் பேசலைனாலும் உங்களுக்கு அது என்ன ஆக போகுது? ஐஸ்வர்யத்தை குறித்து தானே ஒரு ஈர்ப்பு வரதான் செய்யும். இது வந்து ஐஸ்வர்யத்தை எதிர்க்கிறான் பாருங்க. ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங் எல்லாம் எதிர்க்கிறான் பாருங்களேன். அவனுக்குள்ளேயே இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுதான் பெரிய காமெடி. அப்படி என்ன அப்படின்னா, தேவனுடைய கிரியேஷன் எல்லாவற்றிலையும் தங்கத்தை வைத்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட அளவு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்லா கவனிங்க, வெரி சீரியஸ், வெரி சீரியஸ், வெரி சீரியஸ். மனிதனுடைய உடம்புல தேவன் தங்கத்தை வைக்கிறார். சரியா? இது அறிவியல் உண்மை. 0.229 மில்லிகிராம், கிட்டத்தட்ட 11,000 பவுண்டுக்கான மதிப்புள்ள தங்கத்தை தேவன் என்ன பண்ணுறாருனா நம்முடைய உடம்புல வைத்திருக்கிறார், நம்முடைய மூளையில் வைத்திருக்கிறார், நம்முடைய பிளட்டில். இது எல்லாம் அந்த காம்பனண்ட்டில் என்ன பண்ணியிருக்குது? இந்த கோல்டை தேவன் மிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். பிரைன், பிளட்டு, ஹார்ட்டு, பட் அப்புறம் எல்லா ஜாயிண்ட்டு. சரியா? எல்லா ஜாயிண்ட்டு. நீ இன்னும் போய் சொல்லலை, கூகுள் பண்ணி பாருங்கள், இருக்குது. இது எல்லாத்துலேயும் தங்கத்தினுடைய காம்பினேஷன்ஸ் என்ன பண்ணுது? இருக்குது. அதனால தான் உங்கள் பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, பணமே வா அப்படின்னு சொல்லுது. உங்கள் பிரெயின் என்ன பண்ணுது?
யுவர் பிரைன், ஸோ யூ வுட் திங்க் அபவுட் மணி. இது ஏன் பணத்தை பற்றி யோசிக்கணும்? மூளையில் தங்கம் இருக்குது, அதனால தான் அது பணத்தை பற்றி பேசுது, அது பணத்தை கேட்குது பாருங்க. ஏமே பிளட்டு அதில் தங்கம் இருக்கிறதுனால தான் இது 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 உங்கள் ஏரியா எல்லாத்துலேயும் பிளட்டு எப்படி பாயிற இடமெல்லாம் சரீரத்தில் எல்லா இடத்துலையும் பிளட்டு பாயுதோ அந்த மாதிரி உங்களுடைய எல்லா ஏரியாலையும் ப்ராஸ்பரிட்டி தேவன் வைத்திருக்கிறார். ஏமே அதை சொல்லுது பாருங்க, அந்த பிளட் அதை சொல்லுது. நீ போகிற இடத்துலனா அது எல்லா ஏரியாலையும் தங்கத்தை செழிப்பை நீ ஃப்ளோவாக பார்க்க முடியும். பிளட்டு ஃப்ளோ ஆகிறது எவ்வளோ உண்மையோ நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ளோ ஆகிறது அவ்வளோ உண்மையாக இருக்குது. ஏமே ஹல்லேலூயா. இருதயத்தில் ஏன் தங்கத்தை வச்சிருக்கிறாரு? அது செழிப்பினால அபண்டன்ட்டா ஆகணுங்கிறதுக்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செழிப்பினால நிரம்பி வழிகிறதுக்காக என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல போய் வச்சிருக்கிறாரு கோல்டை. ஜாயிண்டில் தங்கத்தை வச்சிருக்கிறாரு. ஏன் ஜாயிண்டில் தங்கத்தை வச்சிருக்கிறாரு? ஏன்னா நீ மூவ் பண்ணா பணம் உன்னை நோக்கி மூவ் ஆகும். ஏமேன். எவ்ரி மூவ்ல மணி வில் மூவ். ஏமேன். எல்லாத்துலேயும் நான் சொல்கிறேன், இப்படி சும்மா தட்டுனாலே காசு வரும். ஏமேன். ஹல்லேலூயா. நான் ஏதாவது வேலை செஞ்சால் காசு வருங்கிறது மட்டும் இல்லை, நான் சொடக்கு போட்டால் காசு வரும், நான் பார்த்தா காசு வரும், நான் திரும்பினா காசு வரும். ஏன்னா அது என்னுடைய வேலைக்காரன். ஏமேன். அது என்னுடைய வேலைக்காரன். இந்த ராஜாவை பற்றி சரியாக புரியாததுனால தான், இவர் இவ்வளவு ஐஸ்வர்யத்திற்கான தேவன் என்பதை நீங்கள் பார்க்காததுனால தான் புரோக்காகி உட்காந்துருக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். உடஞ்சி போய் உட்காந்துருக்க வேண்டியிருக்குது. அவர் ரட்சிக்கிறார், அவர் மீட்கிறார், அவர் அதை செய்கிறார் இதை செய்கிறார், ஆறுதல் பண்ணுதார் தேர்தல் பண்ணுதாருங்கிறதுலையே முடிச்சு விட்டதுனால எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருது, ஆறுதலும் தேர்தலும் பின்னாடியே வருது. எப்போ பிரச்சனை ஆறுதல் தேர்தலெலாம் தாண்டி வேறு லெவலுக்கு போகணுயா. ஏமே அவர் ஐஸ்வர்யர், அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர், அவர் கோடீஸ்வரர், அவர் ராஜாதி ராஜா அப்படிங்கிறதுக்குள்ளே போனாதான் இந்த ஆறுதலும் தேர்தலாம் தூக்கி வாரில் கொண்டு அடித்து வெளியே பற்றி விட்டு அடுத்த லெவலுக்குள்ளே போகவே முடியும் பாருங்க. புரோக்கன் ஹார்ட்டா திரும்ப நடக்கிறதுக்கு காரணம் அவர் ஐஸ்வர்யர், அவர் ஐஸ்வர்யத்தில் சிறந்தவருங்கிற அறிவே இல்லாமல் ஒரு வாழ்க்கை பயணத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறது பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் குறைவோடு இருக்கிறது எப்படி சொல்கிறது, நடக்குங்கிறதெல்லாம் இருக்கட்டுமே, ஆனால் ஒருவேளை குறைவு வந்ததுன்னா இது இன்ஜஸ்டிஸ். ஏமே அது அநீதி, ஒரு அநீதி பாருங்கள். ஜூவிஷ் பீப்புள் இப்போவும் உலகளவில் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறது யாருன்னு சொன்னால் யூத ஜனங்கள் பாருங்கள். ஏன்னா அவன் வழிபடுற யெகோவா தேவனுடைய கிங்ஷிப் அவனுக்கு நல்லா தெரியுது பாருங்க. அவர் ராஜாதி ராஜா, என்னை ஆளுமை பண்ணுகிறவர் ராஜா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இது இருக்கிறதுனால அவன் கிங்லே அனாயிட்டிங்கில் மூவ் பண்ணுறதுனால காசு தேடி போய்கிட்டே இருக்குது அவனுக்கு. ஏமேன். இன்னிலிருந்து இந்த அறிவு எனக்கு உண்டாயிருக்கிறது, இன்னிலிருந்து எனக்கு இந்த அறிவு உண்டாயிருக்கிறது. பிரசங்கியில் இப்படி சொல்லுது பாருங்களேன். சொல்லுங்க, ஐ எம் ரிச். ஏன்னா ராஜாதி ராஜான்னு சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா, அவர் என்னுடைய அப்பா. சரியா, ராஜாதி ராஜா என்னுடைய அப்பா, ராஜனுக்கெல்லாம் ராஜன் என்னுடைய அப்பா. என் அப்பா பணக்காரனாக இருந்து நான் பெக்கர்லி லைஃப்பில் இருக்கிறது, நான் ஒரு பிச்சைக்காரத்தனமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. சொல்லுங்கள், எங்கள் அப்பா பணக்காரரு, நானும் பணக்காரன். வெரி சிம்பிள். எங்கள் அப்பா பணக்காரரு, எங்கள் அப்பா ராஜா, நானும் ராஜா. எங்கள் அப்பா பணக்காரரு, நானும் பணக்காரர். ஏமே ஹல்லேலூயா. பிரசங்கி 10:7 நான் வாசித்து முடிக்கிறேன். வேலைக்காரர் குதிரைகள் மேலே ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டு, எப்போ உண்மையில் சொல்ல போனால் நீ ராஜா வீட்டு பிள்ளடா, நீ ராஜாவுக்கு பிறந்தவன், நீ என்னென்னா வேலைக்காரம்னா மேலே ஏறி உட்காந்து போய்கிட்டு இருக்கேன், நீ கீழே போய் நடந்து போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டால் இவனுக்கு ராஜாவை பற்றி தானே அறிவு இல்லை, அப்பனை பற்றி தானே அறிவு இல்லை பாருங்க. அதனால் என்ன ஆகிட்டான், அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். ஒரு வைத்தறிச்சல் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்குது. நான் சொல்கிறேன், இந்த வைத்தறிச்சலை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏமேன். இந்த வைத்தறிச்ச பிடிச்ச சம்பவம் என் வாழ்க்கையிலையோ உங்கள் வாழ்க்கையிலையோ நடக்க போகிறது இல்லை. நான் பிரபுவும் ராஜாவுமாய் பவனி வரப்போகிறேன். ஏமேன். ஹல்லேலூயா. பிரபுவும் ராஜாவுமா பவனி வர பாருங்க. யுனைடெட் கிங்டமில் அந்த இளவரச குடும்பத்திற்கு, அந்த ராஜ குடும்பத்திற்கு, அந்த பெக்கிங்ஹாம் அரண்மனைக்கு ஒரு ராயல்ட்டி இப்போ சப்ளை ஆகி போய்கிட்டே இருக்குது.
சரியா? இப்போவும் சப்ளை ஆகி போயிட்டு இருக்குது. அவங்களுடைய ரெப்புடேஷனை என்ன பண்ணுது? பாதுகாத்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். அந்த நாடு என்ன பண்ணுது? அவங்களுடைய ரெப்புடேஷனை, அவங்களுடைய புகழை பாதுகாத்துக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் ராஜாதி ராஜாவானால் பரலோகம், ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகளானால் பரலோகம் உங்களுடைய ரெப்புடேஷனை பாதுகாக்கும். ஏமே, உங்களுக்கு ராயல்ட்டி தந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது தேவநீதி, இது தேவநீதி. ஒரு ராஜாக்கு எப்படி அந்த தேசமே சேர்ந்து ராயல்ட்டி கொடுக்குதோ, கனத்தை கொடுக்குதோ, மரியாதையை கொடுக்குதோ, சில அதிகாரங்களை கொடுக்குதோ, சில புகழை தாக்கு பிடிச்சி வைக்குதோ, பிச்சை எடுக்க விட்டுறாது. சரியா? ராஜாவை, ராணியை இந்த அரசாங்கம் பிச்சை எடுக்க விட்டு, கவர்மெண்ட் வேற, மக்களாட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த கிங்டம்க்கு அது ராயல்ட்டி கொடுத்து அவங்களுக்கான கனத்தையும் மரியாதையும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அவங்க ரெப்புடேஷன் குறையவே இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ரெப்புடேஷனும் குறையவே இல்லை. விஷயம் என்னென்னா, இந்த ராஜாவை நம்ம கனப்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான். ஏமே, இந்த ராஜாதி ராஜாவுடைய ரெப்புடேஷனை நம்ம மதிக்கிறோமா அப்படிங்கிறது தான் பாருங்கள். தசம பாகமும் காணிக்கைகளும் அப்படிங்கிறது ஏதோ அவர் நம்மகிட்ட கேட்கறதில்ல. சங்கீதத்தில் 50 தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, எனக்கு பசிச்சதுனா வாண்டாடா வந்து நிற்க போகிறேன், காடுகளில் தெரிகிறது எல்லாம் என்னுடையது, ஆனால் என் கணம் எங்கே அப்படிங்கிறார். நான் ராஜாவானால் என் கணம் எங்கே? மல்கியா 3:8 வாசித்து முடிச்சிடறேன். சரியா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளையும் தானே. இதில் வஞ்சித்தீர்கள் வந்து பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷில் எப்படி தரமா வந்திருக்குது? வில் மேன் ராப் காட்? தேவனை வழிப்பறி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குது. திருட முடியுமா? தேவனிடத்தில் திருட முடியுமா? தேவனிடத்தில் திருட்டுத்தனத்தை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. yet have robbed me. ஆமாம், திருடிட்டிடா அப்படிங்கிறாரு. இதை வஞ்சனைன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை இங்கிலீஷில் ரொம்ப கொச்சையாக போட்டிருக்குது. திருடுற நீ தசம பாகத்தை ஒழுங்காக செலுத்தலை, இது பண்ணலன்னா அவருடைய ரெப்புடேஷனில் நீ கை வைக்கிற அப்படிங்கிறார். அவருடைய புகழ்ச்சியில் நீ கை வைக்கிற. ராஜாவுக்கு உண்டான கனத்தை செலுத்துறது இல்லை. நீ ஆஃபரிங்கை ஒழுங்காக பண்ணலைன்னா உன் ஆஃபரிங்கை வச்சு அவர் வாழ போகிறது இல்லை. ஆனால் அவரை நீ கனப்படுத்தாமல் அவர்கிட்ட இருந்து ஏதோ நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கிறார். அவர் தரக்கூடியதை நீ டினே பண்ணுற, அவர் சப்ளை பண்ணக்கூடியதை நீ தடுத்து நிறுத்துற. ஆனால் நீ அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற, அவர்கிட்ட இருந்து நீ எதிர்பார்க்க. நிறைய பேர் தசம பாகம் காணிக்கணும் உடனே இது ஏதோ பிரமாணத்தை பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க பாருங்கள். மோசையின் பிரமாணத்தில் தசம பாகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல தசம பாகம் கொடுத்தது யாருன்னு பார்த்தா ஆபிரகாம். மெல்கிசேதேக்குக்கு என்ன பண்ணுறாரு? தசம பாகம் கொடுக்குறாரு. எபிரேயர் 7 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த மெல்கிசேதேக்கு முறைமையின்படி இயேசுவே வந்து அவன்கிட்ட தசம பாகத்தை வாங்கினாரு ஆசாரியத்துவ முறைமையில். அந்த மெல்கிசேதேக்கு பற்றி பேசும்பொழுது இயேசுவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, இயேசு தான்ப்பா அது அப்படின்னு சொல்லி ஒரு கோட் பண்ணி சொல்கிறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, தசம பாகம் வாங்கக்கூடிய லேவியும் ஆபிரகாம் மூலியமா தசம பாகம் கொடுத்தான் அப்படின்னு இருக்குது. லேவியே கொடுத்தான் அப்படின்னா, லேவி வாங்குற இடத்துல இருக்கிறான். ஆனால் ஆபிரகாம் கொடுக்கும்போது ஆபிரகாமுடைய அறையில் லேவி இருந்ததுனால லேவியும் தசம பாகம் கொடுத்தானா. வாங்குறவனே கொடுக்குறான், ரெப்புடேஷனை கனப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி எபிரேயரில் சொல்கிறாரு பாருங்க. தேவனுக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படியா நீங்கள் என்ன பண்ணுங்க? விதைக்க தவறாதிருங்க. மாதம் வாரம் உங்களுடைய இன்கம் எப்படியோ அதில் முதல் பகுதியை எடுத்து என்ன பண்ணுங்க? தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஏமே கொடுங்க. அதில் தான் இதுக்கு பின்னாடி வருது. என்ன வருது? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசால் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வர்த்திக்க செய்ய மாட்டேனவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏமேன். மணி உங்கள்கிட்ட வர்றதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ராஜாவினுடைய ரெப்புடேஷனுக்காக நிற்கிறது. ஏமே, அவருடைய புகழ்ச்சிக்காக நிற்கிறது, அவரை கனப்படுத்துறதுக்காக நிற்கிறது. எப்படி சாலமோன் ராஜாவை பார்க்கறதுக்கு ஸ்தேபா நாட்டு ராஜஸ்திரீ அவள்கிட்ட இருந்த பெஸ்டெல்லாம் கொண்டு வந்தாலோ, வருஷம் ராஜாக்கள் எல்லாம் சாலமோனுக்கு கொண்டு வந்து சப்ளை பண்ணாங்களோ, அப்படி இந்த ராஜாதி ராஜாவை பார்க்க வரும் பொழுது இந்த ராஜாவி ராஜா தான் என்னை ஆளுமை பண்ணுகிறார் அப்படிங்கிறத நிரூபிக்கும்படியா என்ன பண்ண வேண்டியிருக்குது? நம்முடைய உண்மைத்தன்மையை, நான் திருடலை டாடி, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், ஆதாம் அவருடைய பிள்ளைகள் காயின், ஆபேல், உங்களுக்கு தெரியும்.
நிறைய பேர் சண்டே கிளாஸில் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, இவன் வந்து காயின் வந்து ஓட்ட கத்திரிக்காவெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்துட்டான், ஆனால் இவன் நல்ல ஆடை கொடுத்துட்டான், அதனால தான் தேவன் வந்து காயினை ரொம்ப பிடிச்சிட்டு அப்படின்னாரு. கிடையாது, சரியா? இவன் விளைவின் முதல் பலனை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறான். 2 பேருமே கொடுக்குறான் பாருங்க. ஆனால் என்னன்னா, ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆபேலுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு மிருகம் பலியிடப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டி இருக்குது அப்படிங்கிற விசுவாசம் அவனுக்கு தெரியுது பாருங்க. தெரிஞ்சதுனால விசுவாசத்தினால அவன் விதைத்தான், இவன் அப்படி செய்யலை. ஆனால் கொடுத்தது முதல் பலனை தான் கொடுக்குறான். சரியா? கொடுத்தது விசுவாசம் இல்லாதவனே முதல் பலனை கொண்டு வந்து கொடுத்தாம்னா, நான் சொல்கிறேன், நம்ம விசுவாச சந்ததியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் உரித்தார், என்னை இன்னும் அவர் ஆளுமை செய்கிறார், அவர் என் ராஜா என்று நம்ம சொல்லுகிற நம்ம எவ்வளோ அதிகமாக அவருடைய ரெப்புடேஷனுக்காக நிற்கணும் பாருங்கள், அவருடைய ராயல்ட்டிக்காக நிற்கணும் பாருங்கள். ஏமே, அவருக்கு மகிமையை செலுத்துங்கள், தவறாமல் செலுத்துங்கள். ஹல்லேலூயா. டோன்ட் ராப் காட் வித் த டைத் அண்ட் ஆஃபரிங்ஸ். உடைய வருமானத்தின் முதல் பகுதியை எடுத்து என்ன பண்ணுங்க, அவருக்கு முன்பதாக செலுத்துங்க. Allow God to display His wealth and prosperity through you. இது என்ன சொல்றீங்கன்னா, தசமபாகம் காணிக்கை கொடுக்கும் பொழுது அவருடைய வெல்த்னா என்ன, என் ராஜாவினுடைய வெல்த்னா என்னங்கிறத என் மூலியமா காட்டுங்க அப்படின்னு நம்ம அனுமதி கொடுக்குறோம். காடுகளில் தெரியும் திரளான ஆடுகளும் மாடுகளும் என்னுடையவைகள்ன்ற சொல்ற அளவுக்கு, பரலோகத்தை தாருக்கு பதிலாக தங்கத்தை போடுற அளவுக்கு, மேன்ஷன் எல்லாம் தங்கத்தினால உருக்கிற அளவுக்கு, இந்த பூமியில் டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிற ரத்தினங்களும் விலையேறப்பட்ட கற்களும் கோல்டுக்கும் சொந்தக்காரர் அவர்தான் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு, இந்த ப்ராஸ்பரிட்டி, இந்த வெல்த் எல்லாம் ஏன் மூலியமா காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரெப்புடேஷனுக்காக இந்த தைத்தையும் ஆஃபரிங்கையும் நீட்டுறதுக்கு பேர் தான் உண்மையான தைத்திங் அண்ட் ஆஃபரிங். ஸோ டோன்ட் ராப் காட். ஏமே, தேவனை திருடாதிருங்கள், அவருக்கு வஞ்சனை செய்யாதிருங்கள். ஏமே, நிறைய பேர் நீங்கள் மந்த் ஆன் மந்த் விதைக்கிறீங்க, வீக்லி விதைக்கிறீங்க, ஒவ்வொரு மீட்டிங்லேயும் விதைக்கிறீங்க. ஐ பிளஸ் யூ, ஐ பிளஸ் யூ.